ஓம் சாந்தி. 12/11/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சிவத்தந்தை பிரம்மா தந்தையோட உடல் அவதரிச்சு நமக்காக ஆசிரியராகி பாடம் எடுக்க வந்திருக்கிறாரு. நம்மளாம் இறை மாணவர்கள் ஆத்மா அபிமானி நிலையிலிருந்து இந்த முரளியை நம்ம கவனமாக கேட்கலாம். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளாகிய உங்களை அலங்கரிப்பதற்காக பாபா வந்திருக்கிறார். அனைத்திலும் நல்லது தூய்மையின் அலங்காரமாகும். பாபா இப்போ நம்மளை மேக்கப் பண்ண வந்திருக்கிறாரு, அலங்கரிக்கிறதுக்காக வந்திருக்கிறாரு. நம்ம தெய்வீக குணங்களால் அலங்கரித்து கூட்டு போகிறதுக்கு வந்திருக்காரு. எல்லாத்த விட நல்லது தூய்மையின் அலங்காரம் தான், தூய்மையாகிறது தான். எண்ணம் சொல் செயலில் தூய்மையாகிறது தான் எல்லாத்திலும் நல்லதுன்றாரு. கேள்வி: முழுமையாக 84 பிறவிகள் எடுப்பவர்களின் முக்கியமான அடையாளம் என்னவாக இருக்கும்? பாபா இதில் நிறைய ரகசியம் சொல்லியிருக்காரு இந்த முறையில். முழுமையாக 84 பிறவி எடுக்கிறாங்கன்னா அவங்க முக்கியமான அடையாளம் என்னவா இருக்கும்னு சொல்லி கேட்குறாரு. பதில்: அவர்கள் தந்தை என்பதன் கூடவே ஆசிரியர் மற்றும் சத்குரு மூவரையும் சேர்த்தே தான் நினைவு செய்வாங்க. அவங்க பாபாவை வெறும் அப்பா மட்டும் நினைக்க மாட்டாங்க. அவர் எனக்கு ஆசிரியராகவும் வந்திருக்கிறாரு, சத்குருவாகவும் வழிகாட்டியா என்னை பரந்தாமத்துக்கு கூட்டிட்டு போக வந்திருக்கிறாரு. அந்த மாதிரி 3 விதமா தான் அவங்களை நினைவு செய்வாங்க. அவங்க தான் 84 பிறவி எடுத்திருப்பாங்கன்றாரு. அப்போ தெரிஞ்சுக்கலாம் நம்ம எந்த மாதிரி பாபாவை ஏற்றுக்கிறோம். அப்போ அந்த மாதிரி ஏற்றுக்கிறோன்னா நம்மளும் 84 பிறவி எடுத்திருப்போம்ன்ட்டு அர்த்தம். தந்தை நினைவு வந்தால் ஆசிரியர் மறந்து போகும் என்பதில்லை சொல்லி பாபா சொல்கிறாரு. இப்போ அப்பான்னு நம்ம நினைக்கிறோம், சிவனை பக்தியிலே நம்ம அப்பனே ஈசனேன்னு தான் கூப்பிடுவோம். அப்போ அப்பா நினைவு வந்தால் ஆசிரியர் மறக்குன்றதெல்லாம் கிடையாது. ஏன்னா அவர் கொடுத்த ஞானம் தான் இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். அதனால் கண்டிப்பாக அவர் தந்தையை தான் ஆசிரியராக பாடம் எடுக்கிறாரு, ஞான கடலாக இருக்கிறாரு. அதனால் ஆசிரியர் மறக்காதுன்றாரு. எப்போது மூவரையும் நினைவு செய்கிறீங்களோ அப்போது தான் கிருஷ்ணபுரிக்கு போக முடியும். பாபா சொல்கிறாரு, எப்போ நீங்கள் 3 பேராகவும் பாபாவை நினைக்கிறீங்களோ, தந்தையாகவும் நினைக்கணும், ஆசிரியராகவும் நினைக்கணும், வழி சொல்றாரு. சத்குருவாகி இருந்தால் நமக்கு ஸ்ரீமத் கொடுக்குறாரு, அவரோட ஸ்ரீமத் படி ஒழுங்கா நடக்கணும். அப்ப அந்த 3 ரோலாவும் அவரை நினைவு செய்யும் போது தான் அப்பதான் நம்ம சொர்க்கத்துக்கு கிருஷ்ணபுரிக்கு போக முடியுன்றாரு. அதாவது ஆரம்பத்திலிருந்து பாகத்தை நடிக்க முடியும். அப்பதான் 1-1-1 எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ, சொர்க்கம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, லட்சுமி நாராயணன் அரியணை ஏறுவாங்க இல்லையா, அப்போ 1-1-1 ஸ்டார்ட் ஆகுது. அப்போலேருந்தே நம்ம பாகத்தை நடிக்க முடியும் சொல்லி சொல்றாரு. 2வது பாயிண்ட்: அவர்களை ஒருபோதும் மாயாவின் புயல்களால் தோற்கடிக்கவே முடியாது. இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா, யாரெல்லாம் 84 பிறவி எடுத்திருக்காங்களோ அவங்க மாயாவை ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்றாரு இந்த முறையில. அவங்க மாயாவட்ட தோக்க மாட்டாங்க, மாயாவை ஜெயிச்சிருவாங்கன்றாரு. ஏன்னா அவங்க சொர்க்கத்துல ஃபர்ஸ்ட்ல இருந்தே நடிக்கிறாங்கன்னும் போது அவங்க கண்டிப்பா ஜெயிச்சு தான் போயிருப்பாங்க. ஏன்னா ஜெயிச்சவங்க தான் ஃபர்ஸ்ட்ல இருந்து நடிக்க போவாங்க. அதனால அவங்கள ஒருபோதும் மாயாவின் புயல்களால் தோற்கடிக்கவே முடியாது சொல்லி சொல்றாரு. ஓம் சாந்தி. பாபா முதலில் குழந்தைகளுக்கு சொல்கிறார், நாம் தந்தைக்கு முன், ஆசிரியருக்கு முன் மற்றும் சத்குருக்கு முன் அமர்ந்திருக்கிறோம் என்பதை நீங்கள் மறந்து விடவில்லையே சொல்லி பாபா கேட்கிறார். இப்போ உங்க ஞாபகம் இருக்குதா? கடவுள் தந்தையாகவும் இருக்கிறாரு, நமக்கு ஆசிரியராகவும் இருக்கிறாரு, சத்குருவாகவும் இருக்கிறார்ன்றது நீங்க மறந்துடல தானே கேட்கிறாரு. அனைவருமே இந்த நினைவில் அமர்ந்துள்ளனர் என பாபா புரிந்து கொள்ளவில்லை. இருந்தாலும் பாபாவின் கடமை புரிய வைப்பதாகும். பாபா எல்லாருமே இது மாதிரி நினைச்சிருக்கிறாங்களான்னு தெரியல பாபாவுக்கு. இருந்தாலும் பாபா சொல்றாரு, என்னோட கடமை நான் புரிய வைக்கிறது, இது அர்த்தத்துடன் கூட நினைவு செய்வதாகும் சொல்றாரு. இது ஒரு அர்த்தத்தோட மீனிங்கா நம்ம புரிஞ்சுக்கணுன்றாரு. பாபா நினைவு செய்யணுன்றாரு. சும்மா அப்படியே பக்தியில நம்ம போய் அப்படியே கையெழுத்து கும்பிட்டுட்டு வந்தோம் இல்லையா, அது ஒரு அர்த்தமே இருக்காது. யாரை பார்த்தாலும் கையெழுத்து கும்பிடும். இங்க மீனிங்ஃபுல்லா நம்ம கடவுளே வந்திருக்கிறாரு, எனக்கு ஆசிரியராகவும் இருக்கிறார், தந்தையாகவும் இருக்கிறார், சத்குருவாகவும் இருக்கிறாருன்ட்டு நினைவு செய்யணும். நம்முடைய பாபா எல்லையற்ற தந்தையாகவும் உள்ளார். மேலும் நிச்சயமாக நம்முடைய சத்குருவாகவும் இருந்த குழந்தைகளை உடனழைத்து செல்கிறார். நம்மளை விட்டுட்டு போகல, நம்மளை கூடவே தான் கூட்டிட்டு போறாரு. இந்த உடல்ல நடிக்கிற வரைக்கும் கூடவே இருக்கிறாரு. இந்த உடலை விட்டு நம்ம ஒரு நாள் எப்படியா இருந்தாலும் போய் தான் ஆகணும் எல்லாருமே. மரணம்ன்றது நிச்சயம். அப்ப மரண தருவாயில நம்மளை கூடவே கூட்டிட்டு தான் போறாரு. ஆத்மா மட்டும் பாபா கூட பறந்து போயிடும். எந்த ஒரு பிகேவா இருந்தாலும் கண்டிப்பா உதவி செய்வாரு. அந்த உடலை விட்டு நம்ம வெளியே பாபா நினைவுல பறந்து போயிடும். இந்த உடல் அழிஞ்சிரும், ஆனா ஆத்மா அழியாது. அவர் கண்டிப்பா கூட்டிட்டு தான் போறன்றாரு. அவர் சத்குரு வைகையுடன் அழைத்து செல்கிறார். பாபா வந்திருப்பதே குழந்தைகளை தூய்மை என்ற அலங்காரம் செய்வதற்காக வந்துள்ளார். கடவுள் எதுக்கு வந்திருக்கிறார்? நம்மளை தூய்மையாக்கிறது தான் வந்திருக்காரு. அதனாலதான் நம்ம பத்தித பாவனான்னு கூப்பிட்டோம் இல்லையா. தூய்மை என்ற அலங்காரம் செய்யறதுக்காக வந்திருக்கிறார். செல்வம் அளவற்றதாக கொடுக்கிறார். வந்ததே வந்தார், அவர் மாட்டும் குபேரன் மாதிரி
பண்டாராவை நிரப்புறாரு. ஞான செல்வத்தினால புத்தியை நிரப்புறாரு. புத்தியில எவ்வளோ ஞானம் தங்குதோ அவ்வளோ செல்வம் அளவற்றதா கொடுக்குறாரு. செல்வம் கொடுப்பது புது உலகத்திற்காக. ஆனா இந்த செல்வம் எல்லாம் எப்போலேருந்து நமக்கு உதவியா இருக்கும்னா, இந்த ஞான செல்வம்லாம் ஸ்தூல செல்வமா சொர்க்கத்துல மாறும். இந்த ஒரு பிறவிலையும் நம்ம நல்லா தான் இருப்போம், பிராமண பிறவிலையும். மற்றும் நம்ம சொர்க்கத்துல செல்வத்தினால நிறைஞ்சு இருப்போம். புது உலகத்திற்காக இதை கொடுக்குறாரு. அங்கேதான் நீங்கள் செல்ல வேண்டும். நம்ம சொர்க்கத்துக்கு தான் போகணும். இதை குழந்தைகள் நினைவு செய்யணுன்றாரு. குழந்தைகள் கவனக்குறைவாலும் தவறு செய்வதாலும் மறந்து போறாங்க. இந்த மாதிரி பாயிண்ட் எல்லாம் நம்ம அடிக்கடி நினைவு செய்யணும், குஷியா இருக்கணும்ன்றாரு. நம்ம கவனக்குறைவுனால இந்த சாதாரணமா மாயா விஷயத்துல போய் மாட்டிக்கிட்டு தவறு செய்யறதுனால மறந்து போயிடணுன்றாரு. முழுமையாக இருக்க வேண்டிய குஷியே குறைந்து விடுகின்றது. எந்த அளவுக்கு குஷி இருக்கணுமோ அந்த அளவுக்கு குஷி இருக்கிறது இல்லைன்றாரு. இப்படிப்பட்ட தந்தையோ ஒருபோதும் கிடைக்க மாட்டார். நமக்கு இப்படிப்பட்ட ஒரு அப்பா எந்த ஒரு யுகத்திலேயாவது கிடைப்பாரு? சங்கம யுகத்துல மட்டும்தான் கிடைச்சிருக்காரு கடவுள். இப்ப ஒருபோதும் அப்புறம் கிடைக்கவே மாட்டாரு. நீங்கள் அறிவீர்கள், நாம் நிச்சயமாக பாபாவின் குழந்தைகள் தான். நமக்கு தெரியும், நம்ம கண்டிப்பா கடவுளுடைய குழந்தைகள் தான். அவர் நமக்கு படிப்பு சொல்லி கொடுக்கிறார். ஆகவே அவர் ஆசிரியராக நமக்கு இருக்கிறார். நம்முடைய படிப்பே புது உலகமாகிய அமரபுரிக்கானது. நம்ம எதுக்கு படிக்கணும்னா சொர்க்கத்துக்கு போறதுக்காக. இப்போது நாம் சங்கமேகத்துல உட்கார்ந்துருக்கிறோம். இந்த நினைவு அவசியம் குழந்தைகளுக்கு இருக்கணும். அடிக்கடி நினைவு பண்ணுங்க, நான் ஆத்துமா கடவுளுடைய குழந்தை. இப்ப நான் கடைசி பிறவில இருக்கேன், சங்கமேகத்துல இருக்கேன், படிச்சுட்டு இருக்கேன், பாபா ஆசிரியரா இருக்கிறாரு. இதெல்லாம் அடிக்கடி நினைவு பண்ணுங்கன்ற, ஞானத்தை சிந்தனை பண்ணுங்கன்ற, இந்த மாதிரிதான் சிந்தனை பண்ணணும். மிகவும் உறுதியாக நினைவு செய்யணும்னு சொல்றாரு பாபா. அப்போ பர்மனண்டா அப்படியே நம்ம அதே நினைவுல இருக்கணும். இதையும் அறிவீர்கள், இச்சமயம் கம்சபுரி அசுர உலகில் இருக்கிறோம். இப்ப நமக்கு தெரியும், நம்ம கலியுகத்துல இருக்கிறோம். கம்சபுரி, அந்த குழந்தைகள் எல்லாம் கொள்வாரு கம்சர். இப்ப உலகம் அப்படிதானே இருக்குது, எல்லாம் குழந்தைகளை கூட கொல்றாங்க. அசுர உலகத்துல நம்ம இருக்கிறோம். யாருக்காவது காட்சி கிடைக்கிறது என வைத்து கொண்டாலும் சாட்சாத்காரத்தினால் யாரும் கிருஷ்ணபுரிக்கு அல்லது அதன் ராஜ்யத்திற்கு வர முடியாது. இப்ப காட்சி பாக்குறதுனால நீங்க சொர்க்கத்துக்கு போவீங்களான்னா போக முடியாது. இப்ப மீரா கிருஷ்ணரோட காட்சி பார்த்தாங்க, அதுக்காக மீரா சொர்க்கத்துக்கு வருவாங்கன்னா கிடையாது. பக்தியில மீரா கிருஷ்ணரை நினைச்சு அவரை நினைச்சிட்டு இருந்தாங்க. அதனால அவரோட காட்சி அவங்களுக்கு கிடைச்சிது, அவ்வளவுதான். பக்தின்றது ஒரு அல்பகால பிராப்தி தான். ஆனா அவங்களுக்கு சொர்க்கத்துக்கே நம்மளால போக முடியாது. அதனால காட்சி கிடைக்கிறதுனால ஒண்ணும் நடக்காதுன்றார் பாபா. தந்தை, ஆசிரியர், குரு மூவரையுமே எப்போதும் நினைவு செய்து கொண்டே இருப்பார்களோ அப்போதுதான் போக முடியும். பாபா சொல்றாரு, சொர்க்கத்துக்கு போறது சாதாரண விஷயமே கிடையாது. எப்பயுமே பாபாவை ஆசிரியராகவும் நினைக்கணும், குருவாகவும். 3 பேரையும் நீங்க நினைச்சிட்டே இருந்தாதான் நீங்க சொர்க்கத்துக்கு போக முடியும். இதை ஆத்மாக்களிடம் தான் சொல்கிறார். இதை வேற யார்ட்டையும் சொல்லல, நம்ம கிட்ட தான் சொல்லிட்டு இருக்காரு. பாபா என்று ஆத்மா தான் சொல்கிறது. அப்பான்னு யாரை கூப்பிடுறோம்? ஆத்மா கடவுளை தான் கூப்பிடுது. பாபா நீங்களும் உண்மையை சொல்கிறீர்கள்ன்ட்டு நம்ம சொல்றோம். ஏன்னா அவர் சத்தியமான ஒரு சிவன் இல்லையா, அவர் தான் உண்மையை பேசிட்டு இருக்கிறார். பாபா நீங்கள் தந்தையாகவும் இருக்கிறீர்கள், படிப்பு சொல்லித்தனும் ஆசிரியராகவும் இருக்கிறீங்க. சுப்ரீம் ஆத்மா இப்போது நம்ம கற்பிக்கிறார். லௌகீக படிப்பும் கூட ஆத்மா தான் சரீரத்துடன் கூட கற்பிக்கின்றது. இந்த லௌகீக படிப்பு கூட ஒரு டீச்சர் எடுக்கிறாங்கன்னா அவங்க கூட ஆத்மா தான், அவங்க அந்த சரீரத்துல கற்பிக்கிறாங்க. ஆனால் அந்த ஆத்மா தூய்மை இல்லை என்றால் சரீரமும் தூய்மையற்றதே ஆகும் சொல்றாரு. ஆனா அந்த டீச்சரோட ஆத்மா தூய்மை இல்லாம இருக்கிறாங்கன்னா அவங்க சரீரம் கூட தூய்மை இல்லாம தான் இருக்குதுன்னு சொல்றாரு. நரகவாசி என்பது உலக ஆத்மாக்களுக்கே தெரியாதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் நம்ம கலியுகத்துல இருக்கிறோம், நம்ம நரகத்துல இருக்கிறோம். நம்ம நரகவாசின்றதே தெரியாம இருக்கிறாங்கன்றாரு. செத்து போயிட்டா சொர்க்கத்துக்கு போவீங்களா நரகத்துக்கு போறீங்களான்னு கேக்குறாங்க. ஆனா நம்ம நரகத்திலே தான் இருக்கிறோன்றதே அவங்க புரிஞ்சுக்காம இருக்கிறாங்க. இப்போது நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள், நாம் நம்முடைய உலகத்திற்கு செல்ல வேண்டும். இப்ப நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், நம்ம இப்போ நம்ம உலகத்துக்கு போகணும். இது உங்களுடைய வசிப்பிடம் கிடையாது. இது இந்த உலகம் நமக்கானது கிடையாது. ஏன்னா இது விஷ நதி. இது கலியுகம் நரகமா இருக்குது. இங்க நம்ம இருக்க கூடாது, நீங்க இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்லைன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இது ராவனுடைய வேறொரு உலகமா, இது மாட்டான் தேசம். மாயை இங்க ராஜ்யம் பண்ணிட்டு இருக்கு. இங்கெல்லாம் நீங்க வாழ வேண்டியது தேவையில்லைன்றாரு. உங்களுடைய உலகத்திலும் அளவற்ற சுகம் இருக்கும். நீங்க வாழ போற இடத்துல அளவற்ற சுகம் இருக்கும், அங்கதான் நீங்க இருக்கணும்ன்றாரு. காங்கிரஸ்காரர்கள் நாம் வேறொரு தேசத்தில் இருக்கிறோம் என உணரவில்லை. அப்ப இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்காத போது சுதந்திர போராட்டத்துல இருக்கும்போது அவங்க தெரிஞ்சுக்கல நம்ம மாற்றான் தேசத்துல இருக்கோம், ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்யற உலகத்துல வேறொரு தேசத்துல நம்ம இருக்கிறோம்னா அவங்க உணரல. அடிமையா வாழ்ந்தாங்க. முன்பு முஸ்லிம்களின் ராஜ்யத்தில் வசித்திருந்தனர்.
முத முஸ்லிம் ராஜாக்கள் ஆண்டாங்க, பிறகு கிறிஸ்துவ ராஜாக்கள் ஆண்டாங்க. இப்போது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, நாம் நம்முடைய ராஜ்யத்தில் செல்கிறோம். இப்ப நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், நம்ம இருக்க வேண்டிய இடமே இது இல்லை, இது மாயாவோட ராஜ்யம். இங்க 5 விகாரம் தான் வந்து தலைவிரிச்சு ஆடுது, இங்க நம்ம வாழ வேண்டிய இடமே இல்லை. நாம் நம்முடைய ராஜ்யத்திற்கு இப்ப போகிறோம். முன்பு ராவண ராஜ்யத்தை நாம் நம்முடைய ராஜ்யம்ட்டு நினைச்சிருந்தோம். முன்னாடி எல்லாம் நமக்கு தெரியாது இல்லையா, இது மாயானே தெரியாம மாயா கூட வாழ்ந்துட்டு இருந்தால எவ்வளவு நம்மளை ஏமாத்திட்டு இருந்துச்சு. அந்த காமம் கோபம் பற்று ஆசை அகங்காரத்துல போய் அது நம்மளை ஏமாத்தி நம்ம ஆத்மாவுடைய சக்தியெல்லாம் இழக்க வச்சிருச்சு. அது கூட தெரியாம நம்ம அது கூட தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். நாம் முதலில் ராமராஜ்யத்தில் இருந்தோம் என்பதை மறந்து விட்டனர். எல்லாருமே முன்னாடி நம்ம ஒரு காலத்துல சொர்க்கத்துல இருந்தோன்றத மறந்துட்டாங்க. பிறகு 84 பிறகுகளின் சக்கரத்தில் வருவதால் ராவண ராஜ்யத்தில் துக்கத்தில் வந்துள்ளோம். பிறகு நம்ம சொர்க்கத்துல இருந்து 84 பிறவி எடுத்து வந்திருக்கிறோம். வந்து இப்ப மாயாவோட ராஜ்யத்துல மாட்டிக்கிட்டோம். வேறொரு ராஜ்யத்துல துக்கம் தான் இருக்கும் சொல்லி பாபா சொல்றாரு. கண்டிப்பா நம்ம ஒரு வேற நாட்டுல போய் மாட்டிக்கணும்னா நமக்கு துக்கம் தான் மிஞ்சுன்றாரு. அந்த மாதிரிதான் இப்ப நீங்க சொர்க்கத்துல இருந்து நரகத்துல மாட்டிக்கிட்டீங்க, இது உங்க உலகமே கிடையாதுன்றாரு. இங்க போய் வாழணும்னு ஆசைப்படுறீங்கன்றாரு. இந்த ஞானம் முழுவதும் உள்ளுக்குள் வர வேண்டும். பாபா சொல்றாரு இதெல்லாம் அப்படியே உள்ளுக்குள்ளார ஓடணும்ன்றாரு. தந்தையின் நினைவு அவசியம் வரும். அப்பதான் அந்த ஞானம் அப்படியே உள்ளுக்குள்ளார பொங்கி வரும்போதுதான் பாபா நினைவு கண்டிப்பா வரும்ன்றாரு. அப்ப பாபா நினைக்க பாவெல்லாம் அழிஞ்சிரும்ன்றாரு. ஆனால் மூவரையும் நினைவு செய்ய வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. ஆனா பாபா மட்டும் நினைக்கூடாது, பாபாவை தந்தையா மட்டும் நினைக்கூடாது, டீச்சராகவும் நினைக்கணும், சத்குருவாகவும் நினைக்கணும். இந்த ஞானத்தையும் மனிதர்கள் தான் கற்றுக்கொள்ள முடியும். இந்த ஞானத்தை கூட மனிதர்களுக்கு தான் பாபா சொல்றாரு, மனித ஆத்மாக்களுக்கு தான் வந்து சொல்லிட்டு இருக்காரு. மிருகங்களோ படிக்காது. மிருகங்கள் போய் எங்கேயாவது படிக்குமா? அது வந்து புரியாது, மொழியெல்லாம் தெரியாது, அதெல்லாம் படிக்காது. இதையும் குழந்தைகள் நீங்க தான் புரிஞ்சுக்கிட்டீங்க. பாபா சொல்றது எல்லாமே குழந்தைகள் நீங்க தான் புரிஞ்சிட்டு இருக்கிறீங்கன்றாரு. அங்கே ஒன்றும் வக்கீலுக்கான படிப்பெல்லாம் இருக்காது. பாபா சொல்றாரு சொர்க்கத்துல இந்த மாதிரி எல்லாம் ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க. அங்க வந்து காலேஜ், இன்ஜினியர் அந்த மாதிரி எல்லாம் வக்கீலுக்கான படிப்புலாம் அங்க கிடையாது. பாபா இங்கேதான் உங்களை பெரும் செல்வம் நேர்ந்தவளாக ஆக்கி கொண்டிருக்கிறார். கடவுள் வந்து இப்ப நம்மளதான் பெரும் செல்வம் நேர்ந்தவளாக ஆக்கிட்டு இருக்காரு. ஆக அனைவரும் ராஜாவாக ஆக மாட்டார்கள் சொல்லி சொல்றாரு. இருந்தாலும் பாபா கிட்ட படிக்கிற எல்லாருமே ராஜாவா ஆக மாட்டாங்க. வியாபாரமும் அங்க நடக்கும்னு சொல்லி சொல்றாரு. ஆனால் உங்களுக்கு அளவற்ற செல்வம் இருக்கும். அங்க வியாபாரம் கூட நடக்கும், இருந்தாலும் உங்கள்கிட்ட அவ்வளோ கொட்டி கிடக்கும் செல்வம்ன்றாரு. நஷ்டம் முதலியவை ஏற்படுவதற்கான சட்டமே கிடையாது அங்க. அங்க வந்து நான் வந்து இந்த பிசினஸ் பண்ணேன், இந்த லாஸ் ஆயிடுச்சு, தேவதைகள் பிசினஸ் பண்ணாங்க, லாஸ் ஆயிடுச்சு, அப்படிலாம் அங்க கிடையவே கிடையாது. நஷ்டமே அங்க வந்து இருக்கு ஏற்படுறதுக்கான சட்டமே கிடையாது. எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க, அவங்களுக்கு தேவையான எல்லாமே இருக்கும். அங்க லட்சுமி நாராயணனும் இருப்பாங்க, அவங்க பிரஜைகளும் இருப்பாங்க. ஆனாலும் எல்லாருமே சந்தோஷமா அவங்கவுங்க மாளிகையில வசிப்பாங்க. இல்லை என்பது இல்லை எங்கள் நாட்டிலேன்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, அது சொர்க்கத்துலதான். யாருமே இல்லைன்னே சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஆசைனா என்னன்னே தெரியாது, எல்லாமே அவங்களுக்கு இருக்கும். ஆனா அது மேல ஆசையே இருக்காது, எல்லாமே கொட்டி கிடக்கும் அங்க. கொள்ளையடிப்பது முதலியன அங்கே இருக்காது. அங்க யாரும் கொள்ளையடிக்க மாட்டாங்க. ஏன்னா ரோட்லயே தங்கம் வயிறு எல்லாம் கொட்டி கிடக்கும். அதை எடுத்துட்டு போனோன்னு கூட எண்ணம் கூட யாருக்கும் வராது. அதனுடைய பெயரே சொர்க்கம் சொல்லி பாபா சொல்றாரு. இப்போது குழந்தைகள் உங்களுக்கு நினைவு வந்துருச்சு. பாபா சொல்றாரு இப்ப உங்களுக்கு நினைவு வந்துருச்சு இல்லையா, சொர்க்கத்துல நம்ம வாழ்ந்தோன்ற ஞாபகம் வருதா சொல்லி கேட்கிறார். நாம் சொர்க்கத்தில் இருந்தோம் என்பது ஞாபகம் வருதா சொல்லி கேட்கிறார். பிறகு மறுபிறவி எடுத்து எடுத்து கீழே இறங்கி இருக்கு. நம்ம கண்டிப்பா சொர்க்கத்துலதான் வாழ்ந்தோம். ஆத்மா தான் நம்ம இந்த உடல் கிடையாது, நம்ம ஆத்மா. நம்ம சொர்க்கத்துல வாழ்ந்தோம். பிறகு மறுபிறவி எடுத்து எடுத்து வேற உடல் எடுத்து 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 இந்த கடைசி பிறவில இப்ப இருக்கிறோம். பாபா கதையும் கூட அவர்களுக்கு தான் சொல்கிறார். யார் 84 பிறவி எடுத்தாங்களோ, சொர்க்கத்துல இருந்து நடிச்சு வந்தாங்களோ, அவங்களுக்கு தான் பாபா செலக்ட் பண்ணி கிளாஸ் எடுக்கிறாரு. 84 பிறவிகள் எடுத்திருக்கவில்லை என்றால் மாயா தோற்கடித்து விடும். பாபா சொல்றாரு யார் 84 பிறவி எடுக்கலையோ கண்டிப்பா அவங்கள மாயா தோற்கடிச்சிடும்ன்றாரு. இதெல்லாம் ரொம்ப ஆழமான ரகசியம். இதை நானும் சிந்தனை செய்யணும். நம்ம 84 பிறவி எடுத்திருந்தாதான் நம்ம மாயாவை ஜெயிப்போம். இல்லைன்னா நம்ம மாயாட்ட ஏதாவது ஒரு விஷயத்துல தோத்துருவோம். யார் 84 பிறவி முழுசா எடுத்திருக்கிறாங்களோ அவங்க மாயாவை ஜெயிச்சிருவாங்க. இதையும் பாபா புரிய வைத்து கொண்டே இருக்கிறார். இதெல்லாம் பாபா புரிய வைக்கிறார். மாயாவினுடையது எவ்வளவு பெரிய புயல் பாருங்க. பாபா சொல்றாரு மாயா வந்து சாதாரணமா நினைக்காதீங்க. அது காமம் கோபம் பற்று ஆசை அகங்காரம், ஏதோ ஒண்ணு இல்லைனாலும் ஒண்ணுல போட்டு துவம்சம் பண்ணிடுது. யாரா இருந்தாலும் சரி, பெரிய மகாராஜா இருந்தாலும் சரி, ஒருத்தவங்களே விட மாட்டுதுன்றார். அது பெரிய புயல்ன்றாரு. அநேகரை மாயா தோற்கடிக்க முயற்சி செய்கிறது. மாயா நிறைய பேரை
தோற்கடிக்க முயற்சி செய்யுது. ஏன்னா ஞான யோகம் சேவைன்னு இருந்தாதான், தாரணை சேவைன்னு இருந்தாதான் மாயாட்ட தப்பிக்க முடியும். கொஞ்சம் நடுவுல எதையாவது விட்டோம்னா மாயா நம்மள தோற்கடிச்சிரும். இன்னும் போக போக நீங்கள் அதிகம் பார்ப்பீங்க கேட்பீங்கன்னு சொல்லி சொல்றாரு. இந்த ஞான மார்க்கத்துல நீடிக்கிறதே ரொம்ப கஷ்டம். மாயா வந்து புயலை எடுத்துட்டு வந்து தோக்கடிக்குதுன்றாரு. தோக்கடிச்சு பிகேல இருந்து நான் பிகே ஆக்கி விடுறதுக்கே அது முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அதுல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லி சொல்றாரு. இன்னும் போக போக நீங்க பாப்பீங்கன்றாரு. அந்த காலத்துல சொல்லியிருக்காரு. இப்ப டைமே கம்மியா இருக்கு. பாபாவிடம் அனைவரின் சித்திரங்கள் இருக்குமானால் உங்களுக்கு அற்புதத்தை காட்டுவார். பாபாட்ட போட்டோ இருந்தா காட்டுவாராம். இன்னார் இவ்வளவு நாள் வந்தாரு, பாபாவுடையராக ஆனாரு, பிறகு மாயா விழுங்கி விட்டது, இறந்து விட்டார். அதாவது பிகேல இருந்து நான் பிகேவாயிட்டாங்க. இவ்வளவு நாள் வந்தாங்க, பாபாவுடையரா பிகேவானாங்க, பிறகு அவங்கள மாயா விழுங்கிடுச்சு, மாயாவோடு சென்று கலந்து விட்டார். பாபா எப்படி எல்லாம் சொல்றாரு பாருங்க. ஜோதியோட ஜோடி கலந்துட்டாருன்னு சொல்லுவாங்க, இவர் மாயாவோட போய் கலந்துட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு. அந்த மாதிரியும் நிறைய பேர் போயிடுறாங்கன்றாரு. இங்கே இச்சமயம் யாராவது சரீரத்தை விட்டால் இதே உலகத்துல வந்து பிறவெடுப்பார்கள். பாபா சொல்றாரு, இந்த நேரத்துல யாராவது இங்க சரீரத்தை விட்டீங்கன்னா, முழுமையாகாம சரீரம் விட்டீங்கன்னா இங்கேதான் வந்து பிறவி எடுப்பாங்கன்னு சொல்றாரு. நீங்கள் சரீரம் விட்டால் பாபாவுடன் கூட எல்லையற்ற வீட்டுக்கு சென்று விடுவீர்கள். ஆனா நம்ம பிகே ஆயிட்டு முழுமையாயிட்டு சரீரம் விட்டோம்னா நம்ம பாபா கூட பரந்தாமம் போயிருவோன்றாரு. சூட்சும வதனம் போவோம், அதுக்கப்புறம் பரந்தாமம் போவோம். அங்கே பாபா மம்மா குழந்தைகள் எல்லாரும் உள்ளனர் இல்லையா. சூட்சும வதனத்துல எல்லாரும் இருக்கிறாங்கன்றாரு. பாபா மம்மா நிறைய தாதி தீதிகள் எல்லாரும் இருக்கிறாங்க. பரிவாரம் இது போலதான் இருக்கும். ஃபேமிலினா இப்படிதான் இருக்கும்ன்றாரு. மூலவதனத்தில் தந்தை மற்றும் சகோதர சகோதரர்கள். ஆனா பரந்தாமத்துல புள்ளி புள்ளியா தான் இருப்போம். நம்மளா ஆத்மா, பரமாத்மா இருப்பாரு, கூடவே நம்ம ஆத்மா, சகோதர சகோதரர்கள் ஆத்மாக்கள் மட்டும் தான் இருப்போம். வேற எந்த ஒரு சம்பந்தமும் நமக்கு கிடையாது. அங்க போனா நமக்கும் மற்ற ஆத்மாக்களுக்கும், இவங்க அம்மா அப்பா இவங்க வந்து என்னோட கணவன் மனைவி, அதெல்லாம் அங்க வந்து பரந்தாமத்துல கிடையாது. எல்லாரும் ஆத்மா ஆத்மா, நீ சகோதரன் நான் சகோதரன், உனக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்படிதான் நம்ம அங்க இருப்போம். இங்கேயே இறந்த உடனே எல்லாரும் அப்படிதான் ஆயிடுறாங்க. உனக்கு எனக்கு சம்பந்தமே இல்லைன்னு போயிடுறாங்க. உனக்கு பாட்டு முடிஞ்சிருச்சு, என்னோட பாட்டு முடிஞ்சிருச்சு, இவ்வளவு நாள் உன் கூட நான் அண்ணனா நடிச்சேன், அவ்வளவுதான் என் பாட்டு முடிஞ்சிச்சு, இனிமே என்ன ஏன் நினைக்கிறீங்கன்றாங்க. ஒரு உடலை விட்டு அந்த ஆத்மா போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த ஆத்மா வந்து நீ யாரோ நான் யாரோன்ற மாதிரி ஆயிடுறாங்க. நம்ம தான் இங்க உடல்ல இருந்துட்டு அவங்கள நினைச்சிட்டு இருக்கோம். அதெல்லாம் பாபா சொல்றாரு, நீங்க பரந்தாம போயிட்டீங்கன்னா எல்லாருமே சகோதர சகோதரர்கள் தான், வேற எந்த சம்பந்தமும் உங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இங்கே தந்தை மற்றும் சகோதர சகோதரிகள் மட்டும்தான் இருக்கிறாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா பூலோகத்துல பிரம்மா தந்தை இருக்கிறாரு, அங்க சிவத்தந்தையும் கூடவே இருக்கிறாரு, மற்றும் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்ன்னு சொல்றேன். ஏன்னா உடம்போட இருக்கிறதுனால பிரதர் சிஸ்டர்ஸ்னு சொல்றோம். பிறகு விருத்தி அடையும். அதுக்கப்புறம் நிறைய பேர் வருவாங்க, பாபா மம்மா முதலிய அநேக சம்பந்தங்கள் ஆகிவிடும். அப்புறம் போக போக பாபா இருக்காரு, மம்மா இருக்காங்க, அப்புறம் நிறைய சம்பந்தங்கள் ஆயிடுது. இந்த சங்கமயுகத்தின் நீங்கள் பிரஜாபிதா பிரம்மாவுடையர்களாக ஆகுறீங்க. ஆனா இப்ப சங்கமயுகம் தொடக்கம், ஒரு கல்பத்துடைய தொடக்கத்துல இப்ப நம்ம வந்து பிரஜாபிதா பிரம்மாவுடையரா ஆகிறோம் என்றால் இப்ப சகோதர சகோதரியா நம்ம ஆகிறோம். சிவபாபாவை நினைவு செய்கிறீர்கள் என்றால் சகோதர சகோதரர்கள். இப்ப பாபா சிவபாபா வந்து கடவுள், அவரை நினைக்கிறோம்னா நம்ம எல்லாருமே ஆத்மா ஆத்மா, சகோதரன் சகோதரன் தான். இந்த அனைத்து விஷயங்களும் நல்லபடியாக நினைவு செய்யணும். இப்ப பாபா சொல்ற எல்லா ஞானத்தையும் பாயிண்டா நல்லா நினைக்கணும்ன்றாரு. அநேக குழந்தைகள் மறந்து போறாங்க. நாள் முழுதும் இந்த மாயாவோட புயல்ல இந்த குழந்தைகள் வந்து ஞானத்தையே மறந்துடுறாங்கன்றாரு. பாபாவை புரிய வைத்து கொண்டே இருக்கிறார். ஆனாலும் பாபா விடுறதில்ல, புரிய வச்சுட்டு தான் இருக்கிறாரு. தந்தையின் கடமை குழந்தைகளை தலை மீது தூக்கி வைப்பது. பாபா தந்தை ஒரு அப்பான்னா என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய குழந்தை தலை மேல தானே தூக்கி வச்சுக்குவாங்க. அது மாதிரிதான் நம்மளையும் தலை மேல தூக்கி வச்சுக்கிறாரு. அதாவது உயர்த்துறாரு, அவரை விட நம்மளை உயர்த்துறாரு. நேத்து கூட சொன்னார்ல, எனக்கு ஒரே ஒரு பூஜை தான் நடக்குது, உங்களுக்கு சாலிகிராமத்தினுடைய பூஜையும் நடக்குது, கூடவே பூஜைக்குரிய சுரூபத்திலையும் நடக்குது. ஆனா எனக்கு வெறும்னே லிங்க ரூபத்துலதான் நடக்குதுன்னாரு. அப்ப நம்மளை விட உயர்த்ததான் வந்திருக்கிறாரு, அவரை விட நம்மள உயர்த்த வந்திருக்கிறாரு. பாபாவோட நம்மள அதிகமா ஹையஸ்டா மாத்துறதுக்கு வந்திருக்காரு. ஏன்னா லட்சுமி நாராயணன் பூஜை தான் அதிகமா நடக்குது, சிவலிங்கத்தை விட லட்சுமி நாராயணுக்கு தான் பூஜை அவ்வளவு நடக்குது. அந்த அளவு உயர்ந்தவரா மாத்துறாரு. அதனால்தான் நமஸ்தே நமஸ்தே என சொல்லி கொண்டே இருக்கிறார். அதனாலதான் நமக்கே வந்து சொல்றாரு பாருங்களா, நமஸ்தே நமஸ்தேன்னு நமக்கு சொல்றாரு பாருங்க, அர்த்தத்தையும் புரிய வைக்கிறார்.
நமக்கு நமஸ்கரிக்கிறாரு, அவர் வந்து நமக்கு வணக்கம் சொல்றாரு. நம்ம தான் அவருக்கு வணக்கம் சொல்லணும். ஆக்சுவலா அவர் வந்து நமக்கு வணக்கம் சொல்றாரு, அர்த்தத்தையும் நமக்கு புரிய வைக்கிறார். பக்தி செய்யக்கூடிய சாது சன்னியாசி முதலியவர்கள் யாரும் உங்களுக்கு ஜீவன் முக்திக்கான வழியை சொல்லுதில்லை. இது வரைக்கும் நம்ம பக்தி பண்ணியிருக்கிறோம், சாமியார்கிட்ட எல்லாம் போயிருக்கிறோம். அவங்க யாராவது நமக்கு ஜீவன் முக்திக்கு வழி சொன்னாங்களா? வாழ்ந்துகிட்டே நிம்மதியா வாழறதுக்கு வழி சொன்னாங்களா? எங்க போய் வந்தாலும் வீட்டுல ஒரே பிரச்சனை தான், சண்டை சச்சரவு, எல்லாருடைய கருத்து மோதல், சண்டை, என்ன எல்லாம் அந்த டென்ஷன்ல என்ன பண்றதுன்னே தெரியாது. அந்த அளவுக்கு பிபி சுகர் தான் ரைஸ் ஆச்சு இல்லையா? எந்த கோயில் போனாலும் ஒரு தீர்வு கிடையாது. உடம்புல 1008 பிரச்சனை, மனசுலயும் நிம்மதி இல்லை. ஜீவன் முக்திக்கான வழி யாருமே சொல்லலையே. வாழ்ந்துகிட்டே முக்தி அடையறதுக்கான வழி சொன்னாங்களா? இல்லையே. அவர்களுக்கு முக்திக்காக தான் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறனர். அவங்க எதுக்கு முயற்சி செய்யறாங்கன்னா, உடம்பை விட்டு போறதுக்கு தான் முயற்சி செய்யறாங்க. செத்து போனா பரலோகம் போயிடணும், முக்தி அடையணும், திரும்ப பிறக்க கூடாது, அதுக்காக தான் அவங்க முயற்சி செய்யறாங்க. அவர்கள் துறவற மார்க்கத்தினர். அவங்க வீடு வாசலை விட்டு காட்டுக்கு போயிடுறாங்க. அவங்களால யாரையும் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. வாழ்ந்துகிட்டே அவங்க வந்து மற்றவங்களோட வாழ்ந்துகிட்டே இறக்க முடியாது. செத்து போய் வாழணும், அது வந்து அவங்களால முடியாது. வீட்டிலே இருக்கணும், ஆனா செத்து போயிடணும், அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழணும், அது அவங்களால முடியாது. அந்த மாதிரி வாழ்க்கையை வாழறதுக்கு சிவன் தான் வந்து கற்றுக் கொடுக்குறாரு, அந்த மாதிரி வாழுங்கன்ட்டு. அது அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு யாரும் இல்லைன்றனால அவங்க காட்டுக்கு போயிடுறாங்க. யாரோடையும் அவங்களால அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. மனைவி கூடலாம் வாழ்ந்தா நிம்மதியாக இருக்காதுன்ட்டு காட்டுக்கு போயிடுறாங்க. ஆனால் நமக்கு அப்படி கிடையாது. பாபாவே வந்து சொல்லி கொடுக்குறாரு, நீ வீட்டிலே இரு குழந்தை, எங்கே இருந்தாலும் அங்கேயே இரு, ஆனால் என்னை மட்டும் நீ ஃபரிஸ்தான்னு நினச்சிக்கோ, நீ செத்துட்டன்னு நினச்சிக்கோன்றாரு. அவர்கள் ராஜயோகம் எப்படி கற்பார்கள்? அவங்க சாமியார்கள் ராஜயோகம் எப்படி கற்பாங்க? அவங்களுக்கு தெரிஞ்சதே ஹடயோகம் தான். உடம்ப வந்து எப்படி கட்டுப்படுத்துது அதுதான் அவங்களுக்கு தெரியும். ராஜாவாகிற யோகம்லாம் அவங்களுக்கு தெரியாது, ஏன்னா அவங்க சொர்க்கத்துக்கே வரமாட்டாங்க. ராஜயோகமே இல்லற மார்க்கத்தினுடையது தான். ராஜயோகன்றது இல்லற மார்க்கத்துக்கு வீட்டில் இருந்துக்கிட்டே புத்தி மூலமா ஒரு தந்தையை மட்டும் நினைவு செய்யறது, மற்றது எல்லாமே அழிஞ்சு போச்சு, எதுவுமே இங்க இருக்கிறதுலாம் நிரந்தரம் இல்லை அப்படின்ட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு பாபாவை நினைக்கணும். ஆனா எல்லாரு கூடயும் இருக்கணும், மாயாவை வெல்லணும், 5 விகாரத்தை வெல்லணும், எல்லாரு கூடயும் இருந்துகிட்டே வெல்லணும். ஏன்னா எல்லாரும் தான் நமக்கு டெஸ்ட் பேப்பர். நமக்கு வந்து நமக்குள்ளார காமம் இருக்கா, கோபம் இருக்கா, பற்று இருக்கா, ஆசை இருக்கா, அகங்காரம் இருக்கான்றத யார் வந்து சொல்லுவாங்க? கூட இருக்கிறவங்க தான் வந்து சொல்லுவாங்க. உங்களுக்கு இந்த மாதிரிலாம் வீக்னஸ் இன்னும் இருக்குதுன்ட்டு நமக்கு காட்டி கொடுப்பாங்க. அதனால அவங்க கூட தான் வாழணும். நம்ம அவங்க கூடயே வாழ்ந்தாதான் நமக்கு கோபம் வருது, இன்னும் கோபம் நமக்கு போல, நமக்கு அகங்காரம் வருது, இன்னும் அகங்காரம் போலன்றது அவங்க கூட வாழும்போது தான் நமக்கு தெரியும். அதனால நீங்க வீட்டிலே இருங்கன்றாரு. வீட்டிலே இருந்து இந்த ராஜயோகத்தை முயற்சி பண்ணி மாயாவை வெற்றி அடைங்கன்னு சொல்லி சொல்றாரு. என்ன நினைவுல பண்ணுங்க, உங்களால வெற்றி அடைய முடியாது, ஆனா நான் இருக்கிறேன், நான் உங்க கூட ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி சொல்றாரு. பிரஜாபிதா பிரம்மாவுக்கு 4 புஜங்கள் கொடுக்கின்றனர். பிரம்மாவுக்கு வந்து பக்தியில காமிச்சிருக்காங்க, 4 கைன்னு காமிச்சிருக்காங்க. அதனால்தான் இல்லற மார்க்கம் ஆகிறது இல்லையா? ஏன் இல்லற மார்க்கம்னா 4 கை. அப்ப ஆணுக்கு 2 கை, பெண்ணுக்கு 2 கை, 2 பேரும் வீட்டுல தான் இருக்கிறாங்க, இருந்து தூய்மையா வாழறாங்க. அதனால அது இல்லற மார்க்கம் சொல்றாரு. இங்கே பாபா இவர்களை தத்தெடுத்துள்ளார் என்றால் பேர் பிரம்மா மற்றும் சரஸ்வதி என்று வைத்திருக்கிறார். ஒரிஜினலா இவங்க பேர் ஒன்றும் பிரம்மா கிடையாது, லேக்ராஜ். அவருடைய இயற்பெயர் லேக்ராஜ். சரஸ்வதி அம்மாவுடைய பேர் வந்து ராதே தான். அவங்க பேர் ராதை. அவங்களுடைய இயற்பெயர்லாம் வேற. இவரு தத்தெடுத்து, சிவபாபா தத்தெடுத்து இவங்க பேரை மாத்திருக்கிறாரு. பிரம்மான்னு வச்சிருக்காரு, சரஸ்வதினு வச்சிருக்கிறாரு. அததான் வந்து பக்தி மார்க்கத்துல பிரம்மாவா சரஸ்வதியா காமிச்சிருக்காங்க. அவங்க 2 பேரும் யுகல்லா காமிச்சிருக்காங்க. உண்மையிலே யுகல் கிடையாது. இவர் வந்து 60 வயசு, அவங்க அம்மாவுக்கு வந்து 19 வயசு, சின்ன பொண்ணு தான். ஆனா அவங்க வந்து லட்சுமி நாராயணா சொர்க்கத்துலதான் ஆகிறாங்க. டிராமாவில் எப்படி விதிக்கப்பட்டுள்ளது பாருங்கள் சொல்லி சொல்றார். இந்த மாதிரிலாம் டிராமால விதிக்கப்பட்டிருக்கு. வானப்பிரஸ்த நிலையில் தான் மனிதர்கள் குருவை ஏற்பாடு செய்து கொள்கிறார்கள். எல்லாருமே 60 வயசு ஆனாதான் குருவை தேடி போவாங்க. 60 வயதுக்கு பிறகு இவருக்குள் பாபா வந்து பிரவேசமாகி இருக்கிறார் என்றால் தந்தை ஆசிரியர் குரு ஆகிவிட்டார். பாருங்க, 60 வயசு ஆன உடனே தான் சிவபாபா இந்த பிரம்மா பாபா உடல்ல வந்திருக்கிறாரு. வந்து அவருடைய உடல் அபிமானத்தை எடுத்துட்டாரு. அப்ப இவர் பிரம்மான்னு பேரை வச்சு பிரம்மா மூலமா படைப்பு இவர் தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. பிரம்மான்னு பேரை வச்சு பிரம்மாவா இருக்கிறதே சிவன் தான். சிவன் தான் அவர் உடம்புல பிரம்மாவாகி காரியத்தை செஞ்சுட்டு இருக்காரு. ஏன்னா செய்பவர் சிவன் தானே, அவர் தானே. பிரம்மா ஒன்னும் சொல்லலையே, நான் தான் செய்யறேன்ட்டு என்னைக்குமே பிரம்மா பாபா சொன்னதில்லை. என் மூலமா என்ன ஒரு கருவியாக்கி சிவன் தான் பண்ணிட்டு இருக்கிறாருன்னு தான் சொன்னாரு. இவர் வந்ததுல இருந்தா எனக்கு அவ்வளவு பிரச்சனைன்னு கூட நீ சொன்னாரு இல்லையா? அதனால
கடவுள் தான் வந்து இவர் மூலமா செஞ்சிட்டு இருக்கிறாரு. தந்தையா, ஆசிரியரா, குருவாக நமக்கு ஆகிட்டார். இப்போதோ விதிமுறையோ கெட்டு போயிருக்கிறது. இப்ப இந்த காலத்துல பாத்தீங்கன்னா கலியுகத்துல சின்ன சின்ன குழந்தைங்களை கூட குருன்ட்டு சொல்றாங்க, குரு ஆக்கி கொள்கின்றனர். இதெல்லாம் விதிமுறையை கெட்டு போயிருக்கு. அந்த மாதிரி எல்லாம் சின்ன குழந்தைங்கலாம் குரு ஆக்க முடியாதுன்றார். இவரோ நிராகார். நம்மளுடைய அப்பா வந்து நிராகார், புள்ளியா இருக்கிறார். அவருக்கு உடம்பே கிடையாது. ஆத்மாக்களாகிய உங்களுக்கு இவர் தந்தையும் ஆகிறார், ஆசிரியரும் ஆகிறார், சத்குரும் ஆகிறார் சொல்லி பாபா சொல்றாரு. நிராகாரி உலகம் ஆத்மாக்களின் உலகம் என சொல்லப்படுகின்றது. இந்த பரந்தாமம், பரலோகம் எல்லார் வாயிலும் ஈஸியா வருது. யாராவது ரோட்ல அப்படி போனாங்கன்னா என்ன பரலோகம் போக போறியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா பரந்தாமம் தான், அது ஈஸியா வாயில வருது பாருங்க. பரலோகன்றது பரந்தாமம், அது நிராகாரி உலகம். அங்கதான் ஆத்மாக்கள் நம்ம இருந்தோம், வசிக்கிற இடம். அது ஆத்மாக்களின் உலகம்ட்டு சொல்லப்படுது. உலகமே இல்லை என சொல்ல மாட்டார்கள். உலகமே இல்லைன்னா சொல்ல மாட்டாங்க. சாந்தி தாமம் என சொல்லப்படுகின்றது. அது ஒரு உலகம் இல்லைன்னா சொல்ல முடியாது. அது பேர் வந்து ஒரு இடம், சாந்தி தாமம், அமைதியான இடம் சொல்லி பாபா சொல்றாரு. அங்கே ஆத்மாக்கள் வசிக்கிறார்கள். அந்த இடத்துல யார் வசிக்கிறாங்க? பரந்தாமன்றது பிரம்ம தத்துவம். அங்க வந்து ஆத்மாக்கள் வசிக்கிற இடம். பரமாத்மாவுக்கு பெயர், வடிவம், தேசம், காலம் எல்லாம் கிடையாதுன்னு என்று சொன்னால் பிறகு எங்கிருந்து வருவார் சொல்லி பாபா கேக்குறார். கடவுளை வந்து கேக்குறாரு பாருங்களேன், உங்க இஷ்டத்துக்கு உடான் சுடுவீங்களா? ஆளாளுக்கு என்னமோ சொல்லிட்டு இருக்கிறீங்க. கடவுளுக்கு பேர் ரூபமே கிடையாது, தேசமும் கிடையாது, காலமும் கிடையாதுன்ட்டு யாரை கேட்டுன்னு சொன்னீங்கன்னு கேக்குறாரு. சரி அப்படி சொன்னீங்கன்னா எங்க இருந்து நான் வரேன்னு சொல்லி கேக்குறாரு. அப்புறம் கூப்பிடுறீங்க, கடவுளே வா, நீ எங்க இருந்தாலும் வா, ஐயோ எங்களுக்கு வழிகாட்டு, பத்திதா பாவனா வான்னு சொல்லி கூப்பிடுறீங்க. அப்புறம் நான் எங்க இருந்து வர்றது? எனக்கு தான் பெயர் இல்ல, ரூபம் இல்ல, தேசம் இல்ல, காலம்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு கேக்குறாரு. அவருக்கு பெயர் இருக்குது, அவர் பேர் சிவன். அவரை தான் நீங்க விதவிதமா அல்லா, ஜஹோவா அப்படின்ட்டு அவங்கவுங்க தர்மத்துக்கு தகுந்த மாதிரி கூப்பிடுறீங்க. வடிவமும் இருக்குது, புள்ளியா இருக்கிறாரு, உருவமே இல்லைன்னு சொல்லிட்டீங்க. லிங்க பூஜையெல்லாம் வழிபடுறீங்க. அப்ப ஒரு புள்ளியா இருக்கிறாரு, அதனால அவருக்கு லிங்கத்துல நம்ம வடிவமைச்சு இங்க பூஜை செய்யறோம். தேசம் இருக்குது, அவரு வந்து பரந்தாமத்துலதான் இருப்பாரு, அங்க இருந்துதான் வராரு. காலம்ன்றது சங்கமயுகம். சங்கமயுகம் நேரத்துலதான் கடவுளே வராரு. வேற எந்த நேரத்துலயும் கூப்பிட்டீங்கன்னா வரமாட்டாரு. இந்த ஒரு 100 வருஷம் தான் வருவார். மற்ற நேரம்லாம் அவரால் வர முடியாது. அவருக்குன்னு விதிக்கப்பட்ட டைம் டிராமால இந்த டைம் தான், மற்ற நேரம்லாம் வர முடியாதுன்னு சொல்லி சொல்றாரு. குழந்தைகள் இப்போது புரிந்து கொண்டீர்கள், இந்த உலகத்தின் சரித்திர போகலம் எப்பவும் எப்படி திரும்பவும் அதே போல நடைபெறுகின்றது என்று. இப்ப நம்ம புரிஞ்சுட்டோம் இல்லையா, எப்படி இந்த சத்தியகம், திரேதாயுகம், தேவரகம், கலியுகம் ரிப்பீட் ஆயிட்டு இருக்குது. இது திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆயிட்டு இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. பூகோளமோ சட பொருளினுடையது ஆகும் சொல்லி சொல்றாரு. இப்ப இந்த பூமி இருக்கு இல்லையா, அந்த பூமி வந்து எல்லாம் இந்த ஜட பொருளால ஆனது. எல்லாமே ஜடம்தான். நம்ம உடம்பு கொண்டு ஜடம்தான். ஆத்மா அந்த உடம்புல போயிடுச்சுன்னா அது வேஸ்ட், அதை கொண்டு போய் எரிச்சிருவாங்க. பிஞ்சு போன செருப்பை கூட வீட்டுல வச்சிருப்பாங்க, ஒரு சேரு, பல்பு எல்லாத்தையும் வச்சிருப்பாங்க. ஆனா அந்த உடம்புல அந்த ஆத்மா போயிடுச்சுன்னா பணம் கணக்குதுன்னுவாங்க. அதை எடுத்துட்டு போய் அடுத்த நிமிஷமே எரிச்சிருவாங்க. ஒரு நாள் தாண்டி வச்சிருக்க மாட்டாங்க. எல்லாமே இந்த பூமியில ஜட பொருளினுடையதுன்னு சொல்றாரு. எல்லாமே வேஸ்ட்ன்றாரு. ஆத்மா நீங்கள் அறிவீர்கள் நாம் எதுவரை ராஜ்யம் செய்கிறோம் என்று. உங்களுக்கு தெரியும் நம்ம எது வரைக்கும் ராஜ்யம் செய்யறோம். நம்ம சத்தியுகம் திரேதாயுகத்துல ஆத்மா உணர்வுல ராஜ்யம் செய்யறோம். சரித்திரம் பாடப்படுகின்றது, அது கதை என சொல்லப்படுகின்றது சொல்லி சொல்றாரு. எல்லாமே ஹிஸ்டரி ஜியாகிரபி தான். முடிஞ்சு போனதை நம்ம கதைன்னு சொல்லுவோம் இல்லையா, ஹிஸ்டரினாலே முடிஞ்சு போனது, அதை நம்ம ஸ்டோரின்னு சொல்லிடுவோம். இப்ப நம்ம வாழ்க்கைய கூட கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம இல்லாம போயிட்டோம்னா அதை ஒரு ஸ்டோரியா எழுதிருவாங்க, அது ஒரு கதையா படம் எடுப்பாங்க. இப்ப அப்படித்தானே எடுக்கிறாங்க. அது மாதிரி எல்லாமே முடிஞ்சு போன விஷயம் கதை, ஹிஸ்டரின்றது கதை ஆயிடும்னு சொல்லி சொல்றாரு. பூகோளம் தேசத்தினுடையதுன்னு சொல்லி சொல்றாரு. ஜியாகிரபின்றது, ஹிஸ்டரின்றது கதை, ஜியாகிரபின்றது தேசத்தினுடையது. அதாவது இந்த இந்தியா வரைபடம் மேப் எப்படி இருக்கு அதுதான் ஜியாகிரபின்னு சொல்லி சொல்றாரு. சைத்தன்யமானவர்கள் ராஜ்யம் செய்தார்கள். ஒரு காலத்துல சைத்தன்யமானவர்கள் ராஜ்யம் செஞ்சாங்க. லட்சுமி நாராயணன் ராஜ்யம் நடந்தது. ஜடமோ ராஜ்யம் செய்ய இயலாது. பாபா சொல்றாரு, உடம்புல உயிர் இருந்தாதான் ராஜ்யம் செய்ய முடியும், வெறும் உடம்பு மட்டும் எப்படி ராஜ்யம் செய்யும்? அப்ப சைத்தன்யமான ஆத்மா தான் ராஜ்யம் செஞ்சாங்கன்னு சொல்றாரு. எப்படி எப்படிலாம் ஆத்ம உணர்வு கொண்டு வராரு பாருங்க. உடம்புல உயிர் இருந்தா தானே ராஜ்யம் செய்ய முடியும், வெறும் உடம்பு போய் எங்கேயாவது ராஜ்யம் செய்யுமான்னு கேக்குறாரு. அப்ப ஆத்மா தான் அந்த உடம்புல இருந்து ராஜ்யம் பண்ணிருக்குது, அது லட்சுமி நாராயணன்றது ஆத்மாக்கள் தான் சொல்லி புரிய வைக்கிறாரு. எவ்வளவு காலம் இன்னாருடைய ராஜ்யம் இருந்தது? கிறிஸ்தவர்கள் பாரதத்தில் எப்போது இருந்து எப்போது வரை ராஜ்யம் செய்தார்கள்?
பாபா கேட்குறாரு, எவ்வளோ காலம் இன்னாருடைய ராஜ்யம் லட்சுமி நாராயணன்னா எவ்வளோ வருஷம் ராஜ்யம் பண்ணாங்க, அப்புறம் ராமர் சீதை எவ்வளோ வருஷம் பண்ணாங்க. இப்போ நம்ம துவாபர யுகத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து ராஜாக்கள்லாம் ஆண்டிருக்கிறாங்க, அப்புறம் கிறிஸ்துவர்கள்லாம் வந்து ஆண்டிருக்கிறாங்க. ஆக இந்த உலகத்தின் சரித்திரம் பூகோளம் பற்றி யாருக்குமே தெரியாது சொல்லி பாபா சொல்றாரு. பாருங்க, இந்த உலகத்துல ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி பத்தி யாருக்குமே தெரியாது. பாதி 2500 வருஷம் வேணா கேட்டா சொல்லுவாங்க, ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி படிச்சிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா யாருக்குமே தெரியாது. சத்தியுகத்திற்கும் லட்சக்கணக்கான ஆண்டுகள் ஆகிட்டதுன்ட்டு சொல்லிட்டாங்க. அதில் யார் ராஜ்யம் செய்து சென்றார்கள், எவ்வளவு காலம் ராஜ்யம் செய்தார்கள், இது யாருக்குமே தெரியாதுன்றார். பாருங்க, சத்தியுகம்னு ஒண்ணு இருந்தது, அது லட்சக்கணக்கான ஆண்டுகள்னு அவங்க சொல்லிட்டாங்க. அந்த சத்தியுகத்துல யாரெல்லாம் ராஜ்யம் பண்ணாங்க இது யாருக்குமே தெரியாது சொல்றாரு. இது சரித்திரம் என சொல்லப்படும், இதுதான் ஹிஸ்டரின்னு சொல்லப்படுதுன்றாரு பாபா. ஆத்மா சைத்தன்யமானது, சரீரமோ ஜடமாகும். பாபா சொல்றாரு, ஆத்மா உயிரோட இருக்குது, அந்த ஆத்மா தான் வந்து ராஜ்யம் எல்லாம் பண்ணுது. இந்த சரீரம் இருக்கு இல்லையா, அது ஜட பொருள் தான், ஒரு பாக்ஸ் மாதிரி. அதுல ஆத்மா வந்து பிரவேசம் செஞ்சு எல்லா வேலையும் ஆத்மா தான் செய்யுது. முழு விளையாட்டும் சைத்தன்யம் மற்றும் ஜடத்தினுடையது தான். இந்த விளையாட்டே உருவாயிரு சிவனின் திருவிளையாட சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இது ஒரு விளையாட்டு. இந்த முழு விளையாட்டுமே சைத்தன்யம் மற்றும் ஜடத்தினுடையது. அரை கல்வம் ஆத்ம உணர்வுல இருக்கும், அரை கல்வம் அந்த உடல் உணர்வுல இருக்கிறோன்றார். மனித வாழ்க்கையே உத்தமமானது என்று பாடப்படுகின்றது. பாடுவார் ஔவையார் பாடுவாங்கள்ல, அரிது அரிது மானிடராய் பிரிப்பது அரிதுன்ட்டு பாடியிருப்பாங்க. ஸோ அதனால புல்லாகி பூண்டாகி என்னென்னமோ ஆகி கடைசியில் மனுஷனாக பிறந்திருக்கிறோம், மனுஷ வாழ்க்கையை உத்தமமானதுன்ட்டு அவங்க பாடுவாங்க. எண்ணிக்கை எத்தனை என்பதும் மனிதர்களுடையது தான் எடுக்கப்படுகின்றது. இப்போ பாப்புலேஷன் கவுண்ட்டு கூட மிருகத்தெல்லாம் எத்தனை மிருகம் இருக்குன்னுலாம் எடுக்க மாட்டுறாங்க, மனுஷங்க தான் எவ்வளோ இருக்காங்க பாப்புலேஷன் சென்சஸ் கணக்கு எடுக்கிறாங்க சொல்லி பாபா சொல்றாரு. மிருகங்களுடையதான் யாரும் எண்ணி பார்க்கவும் முடியாது. பாபா சொல்றாரு, மிருகத்தெல்லாம் கணக்கு பண்ணவே முடியாது, அந்த 84 லட்சம் ஸ்பீஷீஸ்ன்னு சொல்றாரு. அவ்வளோ உயிரினங்கள் இருக்குது, அதெல்லாம் கணக்கு பண்ணவே முடியாது, லட்சத்தை தாண்டுன்றார் பாபா. முழு விளையாட்டும் உங்களை பற்றியது தான். பாபா சொல்றாரு, இங்கே விலங்குகளை பற்றி மற்றவங்களை பற்றிலாம் கிடையாது, இந்த ட்ராமாவே உங்களுக்கானது தான்றாரு. நீங்கள் தான் விளையாடுறீங்கன்றாரு, குட்டிக்காரன விளையாட்டு விளையாடிட்டு இருக்கீங்கன்றாரு. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன்ற மாதிரி ஹீரோ ஹீரோயின் பார்ட்டு நீங்கள் தான் ப்ளே பண்ணுறீங்கன்றார். முழு விளையாட்டும் உங்களுடையதுதான்றாரு. சரித்திர பூகோளம் நீங்க தான் கேக்குறீங்க, இப்பதான் இந்த ஞானத்தையும் நீங்க தான் கேக்குறீங்க, ஹிஸ்டரி ஜியாகிரபி எல்லாம் நீங்க தான் கேக்குறீங்க, வேற யாராவது உலகத்துல கேக்குறாங்களா? அப்ப நீங்க தானே ஹீரோ, நீங்க உங்களுடையதுதான் இந்த விளையாட்டுன்றாரு. சிவபாபா இவருக்குள் வந்து உங்களுக்கு அனைத்து விஷயங்களையும் புரிய வைக்கிறாரு. சிவபாபா தான் வர்றாரு, தான் யாருன்றதை புரிய வச்சு, நம்ம யாருன்றதை புரிய வச்சு, இந்த உலகம் எப்படி உருவாச்சு எல்லாத்தையும் பிரம்மா மூலமா விளக்குறாரு. இது எல்லையற்ற சரித்திர பூகோளம் என்று சொல்லப்படுகிறது. இது எல்லையற்ற ஹிஸ்டரி ஜியாகிரபி. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த துவாபரயுகம் கலியுகத்துல யார் வந்தாங்க, யார் ஆட்சி பண்ணாங்க, உலகம் எப்படி இருந்தது, அதுதான் நமக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது நமக்கு தெரியாது இல்லையா, அது எல்லையற்றது. அதை கடவுளே வந்து இப்ப சொல்றாரு, இந்த ஞானம் இல்லாத காரணத்தினால நீங்க எவ்வளவு புத்தியற்றவளாக ஆகிட்டீங்க. பாபா சொல்றாரு பாருங்களேன், இந்த ஞானம் தெரியாதனால நம்ம என்ன நினைச்சிட்டோம், நம்மள சாதாரணமா நினைச்சிட்டோம்ல, நம்ம ஒரு மனுஷன் சாதாரணமா இந்த மிருகம் மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு செத்துட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னு நம்மளை நினைச்சுக்கிட்டோம். ஆனா எவ்வளவு உயர்ந்தவங்க நம்மளன்றத பாபா வந்து புரிய வைக்கிறார். மனிதர்களாக இருந்து கொண்டு உலகத்தின் சரித்திர பூகோளம் தெரியாது என சொன்னால் அந்த மனிதர்கள் என்ன வேலைக்கு ஆவார்கள் சொல்லி கேக்குறாரு. நடிப்புல ஒரு சினிமா நடிக்கிறாங்க, சினிமா கதையே தெரியாம யாரும் நடிப்பாங்களா? அந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்றாரு. மனிதர்களாக இருந்துட்டு கதையே தெரியாம நடிச்சீங்கன்னா நீங்களாம் என்ன வேலைக்கு ஆவீங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. இப்போது பாபாவிடமிருந்து நீங்கள் உலகத்தின் சரித்திர பூகோளத்தை கேட்டுட்டு இருக்கீங்க. இப்ப நம்ம கடவுள் வந்து நமக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறாரு. இந்த படிப்பு எவ்வளவு நன்றாக இருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. இந்த படிப்பு எவ்வளவு சூப்பரா இருக்கு. யார் சொல்லி கொடுக்குறாங்க இந்த மாதிரி படிப்பை? கடவுளே வந்து சொல்லி கொடுக்குறாரு. தந்தை தான் உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவியை கிடைக்க செய்கிறார். கடவுள் தான் வந்து நம்மள லட்சுமி நாராயணனா ஆக்குறாரு, தேவதையா ஆக்குறாரு. வேற யாராலையும் அந்த மாதிரி எல்லாம் ஆக்க முடியாது. இந்த லட்சுமி நாராயணன் மற்றும் அவர்களுடன் சொர்க்கத்தில் இருப்பவர்களுக்கு உயர்ந்தாலும் உயர்ந்த பதவி இல்லையான்னு சொல்லி கேக்குறாரு. பாருங்க எவ்வளவு லட்சுமி நாராயணன்னா ஆகிறதே பெரிய பதவி. அவங்களோட கூட இருக்கிறவங்களும் தேவதையா இருக்கிறாங்க இல்லையா, எல்லாருமே அந்த 9 லட்சம் பேருமே ஆரம்பத்துல போயிடறாங்க இல்லையா, எல்லாருமே 84 பிறவி எடுக்கிறாங்க. அப்ப எவ்வளவு கிரேட் அவங்க, எவ்வளவு உயர்ந்த பதவி இல்லையான்னு சொல்லி கேட்கிறாரு. அங்கே வக்கீல் தொழில் முதலியவற்றையோ யாருமே செய்வதில்லை. அங்கெல்லாம் வந்து வக்கீல்லாம் கிடையாது, அங்க வந்து கோர்ட்டு கிடையாது, ஹாஸ்பிட்டல் கிடையாது, துக்கம் கொடுக்கமான விஷயங்கள் எதுவுமே அங்க கிடையாது.
அங்கே டைவர்ஸ் ஆகணும், யாராவது கொலை நடக்குது, தற்கொலை நடக்குது அப்படின்னா தான் நமக்கு கோர்ட்டு வக்கீல்லாம் தேவை. அங்கே தான் எதுவுமே நடக்காது. அங்கே ஆத்மா உணர்வுல எல்லாம் இருப்பாங்க, தவறே செய்ய மாட்டாங்க, பொய் சொல்ல மாட்டாங்க, திருட மாட்டாங்க. அங்கே எதுக்கு கோர்ட்டு வக்கீல்லாம் தேவை? இங்கோ கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் இங்கே வந்து நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்கணும். அதை தான் இப்போ வீடு கட்டுறதுக்கெல்லாம் இங்கேயே கற்றுக்கிட்டு இருந்தால் தான் அங்கே போய் நம்ம வந்து தங்க மாளிகையை உருவாக்க முடியும். அதனால இங்கோ கற்றுக்கொள்ள வேண்டும், அவ்வளவுதான் சொல்லி சொல்றாரு. கலையை கற்றுக்கொள்ளவில்லை என்றால் கட்டடங்கள் முதலானவற்றை எப்படி கட்டுவது? இங்கே இந்த கட்டட கலையெல்லாம் கத்துக்கிட்டவங்க தான் அங்க வருவாங்க. அவங்க வந்து அங்க சொர்க்கத்தை உருவாக்குவாங்க. ஒருவர் மற்றவருக்கு கலையை கற்றுக் கொடுக்கின்றனர். இங்கே கூட நம்ம ஒரு டீச்சிங் கற்றுக்குறோம், இல்லை அந்த தையல் கற்றுக்குறோம், டெய்லரிங்னா மற்றவங்க சொல்லி கொடுக்குறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒருவர் மற்றவருக்கும் சொல்லி கொடுக்குறாங்கன்றார். இல்லை என்றால் இவ்வளவு கட்டடங்கள் முதலவற்றை யார் கட்டுவார்கள் சொல்லி பாபா சொல்றார். இல்லைன்னா இந்த மாதிரி சொர்க்கத்துல இப்பயே கூட கட்டடம் மேல கட்டடம் எப்படி யார் கட்டுவாங்க? ஏதோ சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா, அதனாலதான் எல்லாரும் கட்டுறாங்கன்றார். தாமாகவோ உருவாகி விடாது. இவ்வளவு கட்டடம் எல்லாம் தானா வந்துருதா? யாரோ உருவாக்குறாங்கன்றாரு. இந்த அனைத்து ரகசியங்களும் இப்போது குழந்தைகளாகிய உங்களது புத்தியில் நம்பர் வார் புருஷார்த்தத்தின் அனுசாரம் இருக்கிறது. இந்த எல்லா சீக்கிரட்டும் நமக்கு நம்பர் வாரா முயற்சிப்படி இருக்குது. இப்ப நம்ம முரளி டெய்லி படிக்கிறோம்னா எல்லாமே புத்தியில இருக்கும், படிக்காதவங்க புத்தியில இருக்காது. யார் யார் எந்த அளவுக்கு தாரணை செய்கிறாங்களோ அந்த அளவுக்கு புத்தியில் இருக்குன்றார். நீங்கள் அறிவீர்கள், இந்த சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கிறது. நமக்கு தெரியும் இது வந்து நாடக சக்கரம், இது சத்தியகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. இவ்வளவு காலம் நாம் ராஜ்யம் செய்திருந்தோம். இவ்வளோ காலம் 2500 வருஷம் நம்ம ராமராஜ்யம் இருந்தது. பிறகு ராவண ராஜ்யத்தில் வருகிறோம். 2500 வருஷம் துவாபரயுகத்துலேருந்து அந்த காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரத்தில் வந்துடும். உலகத்திற்கு இந்த விஷயங்கள் பற்றியே தெரியாதுன்னு சொல்லி பாபா சொல்றார். ஆனால் நிறைய பேர் இதெல்லாம் தெரியாமலே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, ஞானமே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இன்னொன்றார். அதாவது நம்ம ராவண ராஜ்யத்துல இருக்கிறோம்னு கூட அவங்களுக்கு தெரியல. நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது மாயா வசத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம், அது நம்மளை ஏமாத்திட்டு இருக்குது. அந்த உடம்பை விட்டு போகும்போது தான் அவங்களுக்கு தெரியும். உடம்புல இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா மாயை வந்து இந்த உடம்பே ஒரு மாயை தான். அந்த தோல் அந்த காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பயிரான்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த உடல் அபிமானத்துல என்ன நடக்குதுன்னே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு பாபா. எங்களை ராவண ராஜ்யத்திலிருந்து விடுவீங்கள் என்று சொல்றாங்க. ஆனாலும் துக்கம் வரும்போது கடவுளே என்னை காப்பாத்துன்னு கூப்பிடுறாங்கல்ல, அப்ப இந்த மாயாட்டம் எங்களை காப்பாத்துன்னு சொல்லி சொல்றாங்க. காங்கிரஸ்காரர்கள் கிறிஸ்தவ ராஜ்யத்திலிருந்து தங்களை விடுவித்து கொண்டனர். ஆரம்பத்துல ஃப்ரீடம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி இந்த இங்கிலீஷ்காரவங்க, பிரிட்டிஷ்காரங்க வந்து நம்ம நாட்டை வந்து அடிமைப்படுத்தினாங்க. அப்ப காந்தியடிகள், அதாவது காங்கிரஸ்காரங்க வந்து நமக்கு விடுதலை வாங்கி கொடுத்தாரு. அப்ப வந்து காங்கிரஸ்காரர்கள் தன்னை விடுவித்து கொண்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு. இப்போது பிறகு சொல்கின்றனர், காட்ஃபாதர் எங்களை விடுவீங்கள் என்று. சரி, அதான் ஃப்ரீடம் வாங்கி கொடுத்தாச்சு, ஜாலியா வாழ வேண்டியது தானே. இருந்தாலும் இப்பயும் என்ன சொல்றாங்கன்னா கடவுளை கூப்பிடுறாங்க. கடவுளே எங்களை காப்பாத்துங்க, விடுவீங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. யாரு? இந்தியா பாரத தேசத்தினர் தான் கூப்பிடுறாங்கன்றாரு. நினைவு வருகிறது இல்லையான்னு சொல்லி கேக்குறாரு. ஞாபகம் வருது, கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு ஞாபகம் வருது, அதனாலதான் கூப்பிடுறோன்றாரு. யாருமே இதை அறிந்து கொள்ளவில்லை, இவர்கள் ஏன் இப்படி சொல்கிறார்கள் என்று யாரும் புரிஞ்சிக்கிறல. எதுக்கு இந்த மாதிரி கூப்பிடுறாங்க கடவுளன்ட்டு. இப்போது நீங்கள் புரிந்து கொண்டு விட்டீர்கள். இப்ப நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், முழு உலகத்துல ராவண ராஜ்யம் உள்ளது. நம்ம இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம், மாயாவோட ராஜ்யம் தான் இப்ப முழு உலகத்திலயும் நடந்துட்டு இருக்கு. அனைவரும் ராமராஜ்யம் வேணும்னு கேக்குறாங்க என்றால் யார் விடுவிப்பார்கள்? எல்லாரும் அமைதி வேணும். இப்ப பார்த்தா உலகம் மோசமா போயிட்டு இருக்கு, ஒரே சண்டை, காஷ்மீர்ல ஒரு பிரச்சனை, எங்கேயுமே எந்த நாடுமே நிம்மதியா இல்லை, திடீர்னு போர் மூழுது, ஒரு அமைதியே இல்லை. அதனால எல்லாரும் வந்து ராமராஜ்யம் வேணும், அமைதியா வாழணும்ட்டு கேக்குறாங்க என்றால் யார் வந்து விடுவிப்பாங்க? யார் இதுல இருந்தெல்லாம் விடுவிக்கிறதுன்னு சொல்லி கேக்குறாரு. காட்ஃபாதர் விடுவித்து வழிகாட்டியாகி அழைத்து செல்வார் என நினைக்கின்றனர். ஆனா எல்லாரும் நினைக்கிறாங்க கடவுள் ஏதாவது ஒரு ரூபத்துல வருவாரு, வந்து நம்மளை காப்பாத்தி கூட்டு போவாரு அப்படின்ட்டு எல்லாரும் நினைக்கிறாங்க. கிறிஸ்துவ தர்மத்தினர் வந்து ஜீசஸ் 2ஆம் வருகை இருக்குது, வருவாருன்னு நினைக்கிறாங்க. இந்து தர்மத்துல கிருஷ்ணர் வருவாரு, கல்கி அவதாரம் எடுத்து வருவாருன்ட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க. பாரதவாசிகளுக்கு அவ்வளவு புத்தி கிடையாது. இவர்களோ முற்றிலும் தம பிரதானமாக உள்ளனர். வெளிநாட்டினர் கூட கூப்பிடுறாங்க, ஆனா இந்த பாரதவாசிகளுக்கு அவ்வளவு புத்தி இல்லைன்றாரு. அவ்வளவு முற்றிலும் தம பிரதானமா ஆயிட்டாங்க. அவர்கள் வெளிநாட்டினர் இவ்வளவு துக்கத்தை பெறுவதும் இல்லை. வெளிநாட்டுல இருக்கிறவங்களாம் இவ்வளவு கஷ்டம் அவங்களை அடையறதே இல்லைன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நம்மளை விட அவங்க வந்து சுகமா தான் இருக்கிறாங்க. அதிக சுகமும் கிடையாது, அதிக துக்கமும் அவங்க கிடையாது.
இவ்வளோ சுகம் அவங்க அடையறதில்ல. ஏன்னா அவங்க பாதியில தான் வராங்க, துவாபரயுகத்துலேருந்து வராங்க. துவாபரயுகத்துலேருந்து யார் நடிக்கிறாங்களோ அவங்களுக்கு அதிக சுகமும் கிடையாது, அதிக துக்கமும் கிடையாது. யார் சொர்க்கத்துலேருந்து வரோமோ அவங்களுக்கு தான் அதிக சுகமும் அடையணும், அந்த அளவுக்கு துக்கமும் அடையணும்னு சொல்லி சொல்றாரு. பாரதவாசிகள் அனைவரை காட்டிலும் அதிக சுகம் பெறுகிறார்கள் என்றால் துக்கமும் அடைந்திருக்கிறாங்க, கணக்கு உள்ளதல்லவான்னு சொல்லி சொல்றாரு. இதெல்லாம் ஒரு கணக்குன்றாரு பாபா. அதிகமா சுகம் எடுத்தீங்கன்னா அதிகமா துக்கம் எடுக்கணும்ன்றது கணக்குன்றாரு. இப்போது எவ்வளவு துக்கம் பாருங்க. தர்ம சிந்தனை உள்ளவர்கள் நினைவு செய்யறாங்க, ஓ காட்ஃபாதர் விடுவிப்பவரே என்று. தர்மத்தின் பாதையில போறவங்க கடவுளை தான் கூப்பிடுறாங்கன்றாரு. உங்களுடைய மனதிலும் உள்ளது, பாபா வந்து எங்கள் துக்கத்தை போக்குங்கள். நம்மளும் அதான கூப்பிட்டோம், பக்தியிலையும் கூப்பிட்டோம், இப்பயும் தான் பாபா வந்து எங்களை துக்கத்தை போக்குங்க, சுகதாமத்துக்கு அழைத்து செல்லுங்கள் நம்ம இப்ப சொல்றோம். அவர்கள் சொல்கின்றனர் சாந்தி தாமம் அழைத்து செல்லுங்கள் என்று. மற்றவங்களாம் உலகத்துல அந்த சொர்க்கத்தை நம்பாதவங்க எங்களை பரந்தாமத்துக்கு கூட்டு போங்கன்னு சொல்றாங்க. நீங்கள் சொல்வீர்கள் சாந்தி தாமம் மற்றும் சுகதாமம் அழைத்து செல்லுங்கள். நம்ம தான் சொல்றோம், எங்களை ஒரு பீஸ்ஃபுல்லான இடத்துக்கு, அமைதியான இடத்துக்கு கூட்டு போங்க, சொர்க்கத்துக்கு கூட்டு போங்க, குஷியான இடத்துக்கு கூட்டு போங்க பாபான்னு சொல்றோம். இப்போது பாபா வந்துள்ளார் என்றால் மிகுந்த குஷி இருக்க வேண்டும். பாபா சொல்றாரு, இப்ப பாபா வந்துட்டாருன்னா நம்ம எவ்வளவு குஷியா இருக்கணும் கேக்குறாரு. பக்தி மார்க்கத்தில் காதுக்கு இனிமையானவற்றை கேட்பது எவ்வளவு இருக்கிறது. பக்தியில இந்த சாஸ்திரங்கள்லாம் வாசிப்பாங்க, அதெல்லாம் கேட்கறதுக்கு காதுக்கு இனிமையா இருக்குதுன்றாரு. அவற்றில் உண்மையான விஷயங்கள் எதுவுமே கிடையாது. ஆனா அதுல வந்து உண்மை எதுவுமே கிடையாது, மாவுல உப்பு கலந்த மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் தான் உண்மை இருக்குது, அதனால அதிலே மயங்கிடுறாங்கன்றாரு. சண்டிகா தேவிக்கும் கூட திருவிழா நடைபெறுகின்றது. பக்தியில சண்டிகா தேவின்னு ஒரு கோயில் இருக்கு, அங்க கூட திருவிழா நடக்குது. இப்போது சண்டிகைகளுக்கு ஏன் திருவிழா நடைபெறுகின்றது, சண்டி என சொல்லப்படுபவர் யார்? பாபா இந்த முரளியில கேக்குறாரு, இந்த சண்டிகா தேவின்றீங்களா, அது யாரு? பாபா சொல்லி இருக்கிறார், சண்டாளர்களின் பிறவியும் கூட இங்குள்ளவர்கள் தான் எடுக்கின்றனர். பாபா முரளியில ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு, யாரெல்லாம் இந்த ஆத்மாவை பார்க்காம உடலா வந்து பாக்குறாங்களோ பிகே ஆகி, அவங்க வந்து சண்டாள பிறவி எடுப்பாங்க, பணத்தை எரிக்கிற பதவி தான் அங்க அடைவாங்க. அது கூட இங்க பிகேஸ் தான் போய் அந்த மாதிரி ஆகிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. இங்க இருந்து கொண்டு உண்டு அருந்தி கொண்டு கொஞ்சமாக கொடுத்து விட்டு பிறகு சொல்கின்றன. யார் அந்த சண்டிகா தேவினா, இங்க சென்டர்ல வந்துட்டு சாப்பிட்றது குடிக்கிறது, பாபா சென்டர்ல வந்து எல்லாமே செஞ்சுட்டு கொஞ்சமா கொடுக்கறது. ஏதோ வந்து பாபாக்கு இந்த சேர் வாங்கி போடுவாங்க, ஏதாவது ஒண்ணு காசு பணம் ஏதாவது கொடுப்பாங்க, கொடுத்துட்டு சொல்லுவாங்க, நான் கொடுத்ததே எனக்கு திரும்ப கொடுங்கள். போயிடுவாங்க. போகும்போது கேட்பாங்க, நான் என்னெல்லாம் கொடுத்தேனோ எனக்கு திரும்ப கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. ஏன்னா நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றது, எங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு, இந்த ஞானம் வந்து நாங்க ஏத்துக்கல, நாங்க போறோம், அதனால நாங்க கொடுத்ததெல்லாம் திரும்ப கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்களா. அவங்கதான் சண்டிகா தேவியா. சந்தேகம் வந்து விட்டால் அவர்கள் போய் என்னவாக ஆவார்கள்? பாபா கேக்குறாரு, பாபா மேலேயே சந்தேகம் வந்துருச்சுன்னா அவங்களாம் போய் என்னவாவாங்கன்னு சொல்லி கேக்குறாரு. அத்தகைய சண்டிகாவுக்கும் கூட திருவிழா நடக்கும். பாபா அவங்களையும் விட்டு வைக்கல, அவங்களுக்கு கூட ஒரு கோயில் வச்சு திருவிழா நடத்துறாரு பாருங்களேன். எப்பேற்பட்ட மனம் படைத்த ஒரு சிவன். ஒருத்தவங்கள கூட விடமாட்டாரு. என் குழந்தைன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்க கூட ஏதாவது ஒரு நல்லது செஞ்சுட்டு போறாரு பாருங்க. அவரோட குணம் தான் நமக்கு. நம்ம இன்னா செய்தாரே ஒருத்தர்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் சிவனுக்கு தான் சொல்லணும். அவரோட குழந்தை நம்மளும் அந்த மாதிரி இருக்கணும். சொல்றாரு, உங்களுக்கு கெட்டது செஞ்சவங்களே நீங்க நல்லது செய்யுங்கன்றாரு. அவங்களுக்கு கூட திருவிழா நடக்குதுன்றாரு. இருந்தாலும் சத்தியவதாவராக ஆகின்றன இல்லையா, இருந்தாலும் அவங்க சொர்க்கத்துக்கு வராங்க இல்லையா, வந்து சண்டாள பதவி அடையறாங்க, பணம் எரிக்கிற பதவி கொடுக்குறாரு, ஏதோ ஒரு பதவி கொடுக்குறாரு இல்லையா. அவங்களுக்கும் போனா போதுன்னு ஒரு பதவி கொடுக்குறாரு, அவங்களுக்கும் கோயில்ல திருவிழா நடக்குதுன்றாரு பாருங்க. எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் இங்க வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு கோயில் இருக்குதுன்றாரு, உங்களுக்கும் பூஜைக்குரிய சுரூபம் இருக்குதுன்றாரு. அதனால அவங்க சொர்க்கத்துக்கு வர்றதுனால அவங்களுக்கும் வந்து கொஞ்ச நாளுக்கு அவங்க உதவியாளராக ஆனதுனால சொர்க்கத்துல வந்துடுறாங்கன்னு சொல்றாரு. இங்கேயும் வந்து இருக்கிறாங்க இல்லையா, கொஞ்ச காலம் அவங்க மூலமா பாட்டு நடக்குது, ஏதோ பாலனை நடக்குது, உதவியாளரா இருக்கிறாங்க, ஏதோ சேர் வாங்கி போட்டாங்க இல்லையா, ஏதோ ஒரு உதவி செஞ்சிருக்காங்களா, அதனால அவங்க சொர்க்கத்துக்கு வந்துடுறாங்கன்றாரு. அந்த பக்த ஜனங்களுக்கும் தெரியாது இதெல்லாம், அந்த பக்தி செய்யறவங்களுக்கு தெரியாது, இவங்க யார் சண்டிகா தேவி, இவங்க எதுக்கு இவங்களுக்கு இந்த கோயில் வந்திருக்கு, இதெல்லாம் வந்து அவங்க பக்தி செய்யறவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி சொல்றாரு. ஞானம் யாரிடமும் கிடையாது, அந்த பக்தர்களுக்கு அந்த ஞானம் கிடையாது. இவங்க வந்து இந்த மாதிரி சென்டர்ல வந்து இந்த மாதிரிலாம்
பாபாவுக்கே வந்து இடையூறு பண்ணாங்க. இவங்க ஆனாலும் சொர்க்கத்துக்கு வந்துட்டாங்க. அதனால பாபா இவங்களுக்கு கோயில் கொடுத்துருக்காரு. இந்த விஷயம்லாம் பக்தர்களுக்கு தெரியாதுன்றாரு. அந்த சித்திரங்களுடன் கூடிய கீதையை வைத்து எவ்வளோ பணம் சம்பாதிக்கிறாங்க. அந்த பகவத்கீதை இருக்கு இல்லையா, அதை ஸ்லோகனா சொல்லி அவ்வளோ பணம் சம்பாதிக்கிறாங்க. தற்போது சித்திரங்கள் மீது அனைவரும் கவர்ச்சி ஆகிடுறாங்கன்றாரு. இப்போ ஏதாவது ஒரு படம் வச்சிங்கன்னா போதும், எல்லாரும் கவர்ச்சி ஆயிடுறாங்கன்றாரு. அதை கலை என நினைக்கிறாங்க. இப்பதான் ஏதாவது கிறுக்காம கிறுக்கி விட்டா கூட அதை கூட ஒரு ஆர்ட்னு சொல்லிடுறாங்க. அந்த ஆர்ட்டை வந்து லட்சக்கணக்கான ரூபாய் கொடுத்துலாம் வாங்கிட்டு போறாங்க. கேட்டா கலைன்ட்டு வர சொல்லிடுறாங்கன்றார் பாபா. தேவதைகளின் சித்திரம் எப்படி இருக்கும் என்பது மனிதர்களுக்கு எங்கே தெரியும். பாபா சொல்றாரு, இதெல்லாம் ஒரு சித்திரமா? சொர்க்கத்துல தேவதைகள் எப்படி இருப்பாங்கன்றது இந்த மனுஷங்களுக்கு எப்படி தெரியுன்றாரு. அவ்வளோ அழகா இருப்பாங்க. நீங்கள் முதலில் சத்தியுகத்துல எவ்வளவு முதல் தரமானவராக இருந்தீங்கன்னு சொல்றாரு. ஆனா நம்ம தான் அந்த தேவதை. ஒரு காலத்துல நம்ம ஆத்மா தூய்மையா இருக்கும்போது நம்ம அவ்வளோ முதல் தரமானவரா இருந்தோம்னு சொல்றாரு. பிறகு என்னவாக ஆயிட்டீங்க, இப்ப பாருங்க எப்படி ஆயிட்டீங்க. அங்கே குருடர் கூணல் விழுந்தவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க சொல்றாரு. சொர்க்கத்துல எல்லாம் யாருக்குமே கண்ணு தெரியாது, கூன் விழுந்துருச்சு, கால் இல்ல, கை இல்ல, மடம் அப்படின்ட்டு யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாருமே எல்லா உறுப்புகளும் ஒழுங்கா அப்படியே சூப்பரா இருக்கும் அவங்களுக்கு. தேவதைகளுக்கு இயற்கையான அழகு இருக்கும். அவங்க அந்த கிரீம் எல்லாம் போட மாட்டாங்க, முகம்லாம் பளபளன்னு இருக்கும். செயற்கை அழகெல்லாம் அங்க கிடையாது. லிப்ஸ்டிக்கு, காஜல், மஸ்காரா அதெல்லாம் எதுவும் யூஸ் பண்ண தேவையில்ல. போடாமலே அவ்வளவு அழகா இருப்பாங்க. அங்கே இயற்கை அழகுதான் இருக்கும்னு சொல்றாரு. இயற்கையாவே அழகா இருப்பாங்கன்றாரு. பவுடர் கூட போட தேவையில்லன்றாரு. ஆக பாபாவும் கூட அனைத்தையும் புரிய வைத்து விட்டு பிறகு சொல்கிறார், குழந்தைகளே தந்தையை நினைவு செய்யுங்கள். பாபா இப்ப வந்து எல்லாத்தையும் சொல்லி புரிய வச்சுட்டு இப்ப சொல்றாரு, குழந்தைகளே அங்க போனோம்னா என்ன நினைங்கன்னு சொல்றாரு. இப்போ உங்களோட வேலை என்னன்னா என்ன நினைக்கணும். தந்தையாகவும் இருக்கிறார், ஆசிரியராகவும் இருக்கிறார், சத்குருவாகவும் நமக்கு இருக்கிறார். 3 ரூபங்களிலும் நினைவு செய்வீர்களானால் 3 விதமான ஆசிகளும் உங்களுக்கு கிடைக்கின்றார். 3 விதமான ஆசி கிடைக்கின்றார். பின்னால் வரக்கூடியவர்கள் எல்லாம் 3 ரூபத்துல நினைக்க முடியாது. தந்தையாவும் நமக்கு ஆசி கொடுக்குறாரு, ஆசிரியராகவும் எவ்வளவு ஞானம் கொடுக்குறாரு, வழிகாட்டுறாரு, சத்குருவாவும் வழிகாட்டுறாரு. 3 விதமான ஆசிகள் கிடைக்கின்றாரு. ஆனா இப்ப ரொம்ப லேட்டா வர்றவங்களால அந்த 3 ரூபத்துல அவங்க நினைக்க மாட்டாங்கன்றாரு. வெறுமனே தந்தையா நினைச்சிட்டு போயிடுவாங்க. அந்த பாடத்தெல்லாம் கேட்க மாட்டாங்க, வெறும் அப்பான்ற ஞாபகம் தான் இருக்கும். அதனால அவங்க 3 ரூபத்துல நினைக்க முடியாதுன்றாரு. பிறகு முத்தியில் சென்றுடுவாங்க. கடைசியா வந்தா என்ன பண்றது, அவ்வளவுதான். ஞானம் எல்லாம் கேட்க மாட்டாங்க, அப்படியே பாபா ஆத்மான்னு புரிஞ்சு பாபான்னு நினைப்பாங்க, அப்படியே பரந்தாமத்துக்கு போயிடுவாங்க. அவ்வளவுதான் அவங்க பார்த்து. ஏன்னா அவங்களாம் துவாபர யுகத்துல இருந்து தான் வந்து நடிப்பாங்க. அதனால அவங்களுக்கு அவ்வளவுதான் ரோல். ஆனா இப்ப நீங்க தான் ஃபுல்லா ஞானம் கேக்குறீங்க, 3 ரூபத்திலையும் நீங்க தான் நினைவு செய்றீங்க. நீங்களாம் கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டீங்க இல்லையா, டூ லேட் போடுறதுக்கு முன்னாடியே வந்துட்டீங்க. அதனால நீங்களாம் சத்தியுகம் திரேதாயுகத்துல கண்டிப்பா வந்துருவீங்க. ஆனா போஸ்ட் தான் என்னன்னு தெரியாதுன்றாரு. பாபா புரிய வைத்துள்ளார். சூட்ச்ம வதனம் முதலியவற்றில் என்னென்ன பார்க்கிறீர்களோ அவை காட்சியின் விஷயங்கள். இப்ப நம்ம போகெல்லாம் எடுத்துட்டு போறாங்க, சூட்ச்ம வதனம் போறாங்கன்னா அங்க காட்சிகள்லாம் தெரியுது, அதெல்லாம் காட்சின்றாரு பாபா. அதெல்லாம் உண்மை கிடையாது. மற்றபடி சரித்திர பூகோளம் முழுவதும் இங்கே உள்ளதுதான்றாரு. மற்றபடி உண்மையா நடக்கிற விஷயங்கள்லாம், உண்மையான அந்த உலகம், 2 உலகம், சொர்க்கம் நரகம் ரெண்டுமே இங்கதான் இருக்குன்றாரு. அந்த ஹிஸ்டரி ஜியாகிரபி எல்லாமே இங்கதான் நடக்குதுன்றாரு. மற்றபடி அங்க சூட்சும லோகத்துல நீங்க பாக்குறதெல்லாம் காட்சி தான் சொல்றாரு. இதனுடைய ஆயுள் பற்றி யாருக்குமே தெரியாது. டோட்டலா இது எவ்வளவு வருஷம், இந்த உலகத்தினுடைய 5000 வருஷத்தினுடையதுன்றது யாருக்கும் தெரியாது. இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு பாபா புரிய வச்சுள்ளார். நீங்கள் பிறகு யாருக்கு வேண்டுமானாலும் புரிய வைக்க முடியும். நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன், நீங்க போய் மத்தவங்களுக்கு சொல்லி கொடுங்கன்றாரு. முதலிலோ பாபாவின் அறிமுகம் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் பாபா பத்தி அறிமுகம் தான் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடியே முந்திரி கொட்டை மாதிரி 5000 வருஷம் சக்கரம் இதெல்லாம் சொல்லிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் பாபாவுடைய அறிமுகம் தான் சொல்லணும். நம்ம ஆத்மா, நம்மளுடைய அப்பா வந்து பரம்பிதா பரமாத்மா, உலகமே தேடுற கடவுள் அவர்தான். 2 தந்தை இருக்கிறாங்க. இந்த உடலுக்கான தந்தை மாதிரி ஆத்மானுடைய தந்தை தான் கடவுள். இதை சொல்லி புரிய வைங்கன்றாரு. அந்த எல்லையற்ற தந்தை தான் சுப்ரீமா இருக்கிறாரு, மிக மேலானவர். லௌகீக தந்தையை பரமாத்மாவோ இல்ல சுப்ரீம் ஆத்மானோ ஒருபோதும் சொல்வதில்லை. சாதாரணமா இந்த உடலுக்கான அப்பாவை நம்ம சொல்ல மாட்டோம். சுப்ரீம் ஒருவர் தான். உலகத்திலேயே சுப்ரீம் உயர்ந்தவர் ஒருவர் தான். எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு பாடுறாங்களே, அவர்தான் பகவான் என சொல்லப்படுகிறார். அவர் ஞானம் நிறைந்தவர் என்பதால் உங்களுக்கு ஞானம் கற்றுத்தருகிறார். கடவுள்கிட்ட ஞானம் இருக்கு, அத சொல்லதான் வந்திருக்கிறாரு. அத கேட்க மாட்டாங்க. பிகேஸ் தான் நம்புறாங்க, மத்தவங்க நம்ப மாட்டாங்க.
இந்த ஈஸ்வரிய ஞானம் வருமானத்துக்கு ஆதாரம். இந்த கடவுளே கொடுக்குறாரு. குபேரன் வந்து கூரையை பிச்சுட்டு கொடுப்பாருன்னுவாங்களா, அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கிறாரு இப்போ. ஈஸ்வரனே வந்து கூரையை பிச்சுட்டு ஞானத்தை கொடுக்குறாரு, அதை எடுக்க மாட்றாங்க. யாருக்கு அதிர்ஷ்டம் இருக்குதோ எடுக்க போறாங்க, அவ்வளவுதான். இந்த ஞானம் தான் வருமானத்துக்கு ஆதாரம்னு சொல்லி பாபா சொல்றாரு. இந்த ஞானத்தை நீங்க எவ்வளவு கேக்குறீங்களோ 84 பேருக்கு கஷ்டப்பட மாட்டீங்க, உட்காந்து சாப்பிடுவீங்கன்றாரு. ஞானமும் கூட உத்தமம், மத்தியம், கனிஷ்டம் என்று இருக்கிறது இல்லையா? இந்த ஞானத்துல கூட உத்தம ஞானம், மத்தியமான ஞானம், அப்புறம் ரொம்ப லோவான ஞானம். யார் நிறைய ஞானம் எடுக்கிறாங்களோ அவங்க உத்தமத்துல உத்தமம், லட்சுமி நாராயணன் ஆவாங்க. யார் ஓரளவு எடுக்கிறாங்களோ அவங்க மத்திய ஞானம் எடுக்கிறாங்க. ரொம்ப குறைவா ஞானம் எடுக்கிறவங்க அந்த அளவுக்கு பதவி எடுவாங்க. பாபா உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் என்றால் படிப்பும் உயர்ந்ததிலும் உயர்ந்தது சொல்லி சொல்றாரு. பாபா எப்பேற்பட்டவர், ஹையஸ்ட்லயும் ஹையஸ்ட் கடவுள்ன்றீங்க இல்லையா? அப்ப அவர் கொடுக்குற படிப்பு எப்பேற்பட்ட படிப்பா இருக்கும்? உயர்ந்ததெல்லாம் உயர்ந்தது. இந்த கலெக்டர் டாக்டர் ஆகுறதெல்லாம் சாதாரண படிப்பு. நீங்க படிக்கிறது எவ்வளவு உயர்ந்த படிப்பு தெரியுமா? அந்த நஷா போதையில நீங்க இருக்கணும்ன்றாரு. உங்களுக்கு கடவுளே வந்து பாடம் சொல்லி கொடுக்குறாரு. எப்பேற்பட்ட படிப்பு இது தெரியுமா? இது வந்து அவ்வளவு உயர்ந்ததுன்னு சொல்லி சொல்றாரு. தேவதையாகிற படிப்பு, பதவியும் உயர்ந்தது. அது அந்த படிப்பு படிக்கிறீங்கன்னா அந்த படிப்புக்கான பதவி. இதை நான் படிச்சிருக்கிறேன், எனக்கு போஸ்டிங் கொடுங்க, நீங்க தைரியமா கேட்கலாம். கடவுளே எனக்கு வந்து பாடம் எடுத்திருக்கிறாரு ஆசிரியராகி, நான் தேவதையாகிற படிப்பு படிச்சிருக்கிறேன், எனக்கு போஸ்டிங் கொடுங்கன்னு நீங்க தைரியமா கேட்கலாம். அந்த பதவி அந்த அளவுக்கு உயர்ந்ததுன்றாரு, தேவதை பதவின்றாரு. அந்த அளவுக்கு நம்ம முயற்சியும் செய்யணும் இல்லையா? சரித்திர பூகோளத்தையோ உடனே அறிந்து கொள்கின்றனர். இந்த ஹிஸ்டரி ஜியாகிரபிலாம் ஈஸியா புரிஞ்சுக்கிறாங்க. மற்றபடி நினைவு யாத்திரையில் யுத்தம் நடைபெறுகின்றது. இப்ப இந்த ஞானம் கேட்கறதுலாம் ஈஸியா தான் இருக்குது எல்லாருக்கும். நல்லா சூப்பரா இருக்கு, பாபா புரிய வைக்கிறாரு. எல்லாமே நல்லா கேட்கறதுக்கு நல்லாதான் இருக்கு. ஆனாலும் பாபா நினைக்கிறது தான் கஷ்டமா இருக்குது. நினைவு யாத்திரையில தான் யுத்தமே நடைபெறுது. இந்த மாயா, நம்ம ஒரு மாதிரி வாழ்ந்தோமா, திடீர்னு பாபா நம்மள வேற மாதிரி மாத்துறாரா? இந்த மாயா நம்மள விட மாட்டுது, அந்த மாதிரி யுத்தம் பண்ணுதுன்றாரு. இதில் நீங்கள் தோல்வி அடைகிறீர்கள் என்றால் ஞானத்திலும் நீங்கள் தோல்வி அடைகிறீர்கள். நீங்க பாபாவை நினைக்க மாட்டீங்கன்னா நீங்க படிச்ச ஞானமும் வேஸ்ட் ஆயிடுதுன்றாரு. ஞானத்திலையும் நீங்க தோல்வி அடைகிறீங்கன்றாரு. தோல்வி அடைந்து ஓடி விடுகின்றனர் என்றால் ஞானத்தில் இருந்தும் ஓடி போய் விடுகின்றனர் சொல்லி சொல்றாரு. இப்ப மாயாட்ட தோல்வி அடைகிறோம், இப்ப பாபாவை நினைக்கிறோம்னா இந்த படிச்ச ஞானமும் நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்றோம். யோகத்துடன் கூட ஞானத்தையும் நம்ம அப்ளை பண்றோம், சேவை பண்றோம், தாரணை பண்றோம், எல்லாமே செய்யறோம். சப்போஸ் இப்ப நம்ம வந்து யோகா பண்ணலைன்னா மாயாட்ட தோத்துடுறோம். திரும்ப நம்ம காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரத்துல விழுந்துடுறோம்னா அப்ப வந்து ஞானமும் நம்ம புத்தியில தங்காது. அப்ப போய் டெய்லி சென்டருக்கு போக மாட்டோம், ஞானத்தை கேட்க மாட்டோம், அந்த மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி நிறைய பேரு போயிடுறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. மாயாட்ட தோல்வி அடைஞ்சு பழையபடி ஆயிடுறாங்க. ஞானத்துல இருந்து பிகேல இருந்து நான் பிகேவா ஆகி போயிடுறாங்கன்றாரு. பிறகு எப்படி இருந்தனரோ அப்படியே ஆகிவிடுகின்றனர். அப்புறம் முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரியே வாழ ஆரம்பிச்சிடறாங்கன்றார். மேலும் அதை விட மோசமாக ஆகிடுகின்றனர். இன்னும் கேட்டா இங்க இருந்து போனவங்க முன்பை விட மோசமா ஆகிடுறாங்க. அசுர குணத்துல அதிகமாயிடுது. முன்னாடி கோவப்பட்டிருப்பாங்கன்னா இப்ப ரொம்ப மோசமா கோவப்படுவாங்கன்றாரு. ஏன்னா ஞானத்துக்கு வந்துட்டு போயிட்டோம்னா முன்ன விட குணம் மோசமாயிடுதுன்னு சொல்லி சொல்றாரு. பாபாவின் முன்னிலையில் நடத்தையினால் தேகாபிமானம் உடனே தெரிய வருகின்றது. இப்ப பாபா முன்னாடி நம்ம உட்கார்ந்து இருக்கும் போது நம்ம நடத்தையை வச்சே கண்டுபிடிச்சிடுறாராம், இவங்களுக்கு தேகாபிமானம் இருக்குன்றத கண்டுபிடிச்சிடுறாராம். பிராமணர்களின் மாலையும் இருக்குதுன்றாரு. ஆனால் அநேகருக்கு தெரிவதே இல்லை, நாம் எப்படி நம்பர்வார் இங்கே அமர்ந்துள்ளோம் என்று. பாபாவுக்கு தெரியும் இல்லையா நம்ம எந்த லிஸ்ட்ல இருக்கிறோம்னு, ஆனா நமக்கு தெரியாது நம்ம நம்பர்வாரா எங்க இருக்கிறோம். எல்லாரும் சொல்லுவாங்களே எனக்குன்னு ஒரு இடம் இருக்கு மேலன்னு சொல்லுவாங்க, மேல போனாதான் நிம்மதி. எனக்குன்னு ஒரு இடம் இருக்கு, அந்த இடம் தான் நான் எங்கன்னு நமக்கு தெரியல, நம்பர் வாரா நம்ம இருக்கிறோன்றாரு. தேக அபிமானம் உள்ளது இல்லையா? எல்லாருக்குமே தேக அபிமானம் இருக்குன்றாரு. நிச்சயம் உள்ளவர்களுக்கு அவசியம் அளவற்ற குஷி இருக்கும். யாருக்கு வந்து பாபா தான் வந்திருக்காரு, பாபா எனக்கு பாடம் எடுக்கிறாரு, கடவுளை தான் நான் தேடினேன், அவர் கிடைச்சிட்டாரு, நான் எதை தேடினோ எனக்கு கிடைச்சிடுச்சு, நான் சந்தோஷமா இருக்கேன்ட்டு யாருக்கு நிச்சய புத்தி இருக்கோ அவங்களுக்கு அளவற்ற குஷி இருக்கும்ன்றாரு. நான் தேவதையாக போறேன்றதுல நம்பிக்கை இருக்கும் அவங்களுக்கு. யாருக்காவது நிச்சயம் உள்ளதா நாம் இந்த சரீரத்தை விட்டு இளவரசர் ஆவோம் என்றுன்னு சொல்லி பாபா கேட்கிறாரு. உங்களுக்கு எல்லாம் நிச்சயம் இருக்கா இந்த சரீரத்தை விட்டு நான் அடுத்த பிறவில இளவரசர் ஆவான்ட்டு சொல்லி கேட்கிறாரு. எல்லாரும் கை வைத்துறாங்க. குழந்தைகளுக்கு இவ்வளவு குஷி உள்ளது, உங்கள் அனைவருக்குமோ முழுமையான தெய்வீக குணங்கள் இருக்கணும்ன்றாரு.
பாபா சொல்றாரு, உங்களுக்கெல்லாம் அவ்வளோ குஷி இருக்குது, பரவாயில்ல, இருந்தாலும் எல்லாரும் முழுமையான தெய்வீக குணங்கள் உங்களுக்கு இருக்கணுன்றாரு. நிச்சயம் இருக்கிறதுனால கண்டிப்பா முழுமையா நீங்க மாறணுன்றாரு. நிச்சய புத்தி என்றால் வெற்றியாளர்களின் மாலையில் மணிகளாக வருவார்கள். யாருக்கு நிச்சய புத்தி இருக்கோ அவங்களாம் 108 மணி மாலையில வந்துருவாங்க, வெற்றி மாலையில வருவாங்கன்றார். அதாவது ராஜகுமாரர் ஆவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஒரு நாள் நிச்சயமாக வரும், அப்போது வெளிநாட்டினர் இங்குள்ள அனைவரை காட்டிலும் அதிகமாக அபுவுக்கு வருவார்கள். பாபா சொல்றாரு, அந்த நாளும் வந்துருச்சு. இப்ப நிறைய பேர் வந்துட்டு தான் இருக்கிறாங்க வெளிநாட்டினர். அப்பயே சொல்லியிருக்காரு பிரம்மா பாபா, சிவபாபா சொல்லியிருக்காரு, ஒரு நாள் வரும், அப்ப வந்து வெளிநாட்டுல இருக்கவங்க எல்லாரை விட, பாரதவாசிகளை விட அபுக்கு நிறைய பேர் வருவாங்க. மற்ற தீர்த்த யாத்திரைகள் எல்லாம் விட்டுடுவாங்க, இந்த கங்கைக்கு போறது, காசிக்கு போறதெல்லாம் விட்டுட்டு அபுக்கு வருவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. இன்னும் வருவாங்கன்னு நினைக்கிறேன், அதான் சொல்றாரு. பாரதத்தின் ராஜயோகத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் அவர்கள் தான் விரும்புகிறார்கள். வெளிநாட்டினர் தான் விரும்புறாங்க ராஜயோகத்தை கத்துக்கணும்ட்டு. சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்தவர் யார்? புருஷார்த்தம் செய்யப்படுகிறது. கல்பத்திற்கு முன்னாடி இது நடந்திருக்குமானால் நிச்சயமாக மியூசியம் உருவாகிவிடும். பாபா சொல்றாரு பாருங்க, அவங்க வந்து தெரிஞ்சுக்க விரும்புவாங்க சொர்க்கத்தை யார் ஸ்தாபனை செஞ்சாங்கன்ட்டு. போன கல்பத்தை மாதிரி தான் இப்போ முயற்சியும் செய்யப்படுது. போன கல்பத்துல மியூசியம் உருவாயிருந்ததுன்னா இப்பயும் நிச்சயமா உருவாகுன்றாரு. புரிய வைக்க வேண்டும், இது போன்ற கண்காட்சி சதா காலத்திற்கும் நடத்த விரும்புகிறோம். நீங்க புரிய வைக்கணும் எல்லாருக்கும், இந்த மாதிரிலாம் கண்காட்சி நாங்க எல்லாருக்கும் நடத்த விரும்புறோம், சதா காலத்துக்கும் எப்பவுமே நடத்த விரும்புறோம்னு சொல்லணும். 4-5 ஆண்டுகளுக்கு குத்தகை கூட கட்டடம் எடுத்து வைக்க முடியும். ஒரு ஒரு குத்தகைக்கு லீஸ்க்கு கட்டடம் எடுத்து அங்க நீங்க 4-5 வருஷத்துக்கு மட்டும் கூட கண்காட்சி வச்சுக்கலான்றாரு. நாம் பாரதத்திற்கு தான் சேவை செய்கிறோம், சுகதாமம் ஆக்குவதற்காக. பாபா சொல்றாரு பாருங்க, நம்ம வந்து சேவை செய்யறோம். நம்ம வந்து அந்த அந்த இவங்கெல்லாம் வந்து இந்த மிலிட்ரியில இருக்கிறவங்களாம் நாட்டுக்காக போராடுறாங்கல்ல, நம்ம வந்து நம்மளும் நாட்டுக்காக தான் போராடுறோம். இந்திய நாட்டுக்காக போராடுறோம். ஆனா மாயாட்ட இருந்து விடுவிக்கிறதுக்காக, அந்த 5 விகாரத்துல இருந்து எல்லாரையும் விடுவிக்கிறதுக்காக, சொர்க்கமா ஆக்கிறதுக்காக தான் நம்மளும் இப்ப சேவை செய்யறோம்னு சொல்லி சொல்றாரு. இதனால் அநேகருக்கு நன்மை ஏற்படும், இதனால நிறைய பேருக்கு நன்மை ஏற்படும் சொல்றாரு. அது பாருங்க, நம்ம நாட்டுக்கு மட்டும்தான் நன்மை, நம்ம வந்து மாயாவை வந்து வென்றுட்டோம்னா உலகத்துக்கே நன்மை ஏற்படும் சொல்லி பாபா சொல்றாரு. நல்லது. இனிமேல இனிமையான தேடி கண்டிருக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தை மகிய பாப் தாதாவின் அன்பு நினைவு மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்தே. நம்ம ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அளவற்ற குஷியில் இருப்பதற்கு சதா இந்த நினைவு இருக்கணும். சுயம் தந்தை நமக்கு அலங்காரம் செய்துட்டு இருக்கிறாரு, அவர் நமக்கு அளவற்ற செல்வத்தை கொடுக்கிறார். நாம் அமரபுரி புது உலகத்திற்காக இப்ப படிச்சுட்டு இருக்கிறோம் என்ற நினைவு நமக்கு இருக்கணும். அந்த மாதிரி அப்பதான் அளவற்ற குஷி வரும்ன்றாரு. 2வது பாயிண்ட், வெற்றி மாலையில் வருவதற்காக நிச்சய புத்தி உள்ளவராகி தெய்வீக குணங்களை தாரணை செய்யணும். 108ல வரணும்னா நிச்சய புத்தி இருக்கணும். எனக்கு கடவுளே பாடம் எடுத்திருக்காரு, நான் தேவதை ஆக போறேன், இத யாரு சொன்னாலும், யாரு நம்பலன்னு சொன்னாலும் நம்ம நம்பணும். நம்ம வந்து நம்பிக்கை இருக்கணும், பாபா மேல நம்பிக்கை. அன்னைக்கு சொன்னார்ல 4 நிச்சய புத்தி, பாபா மீது, என் மீது, டிராமா மீது, பரிவாரத்தின் மீது, எல்லார் மேலேயும் நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கை இருந்தாதான் நீங்க வெற்றி மாலையில வர முடியும். எதை தானமாக கொடுத்து விட்டோமோ அதை திரும்ப பெற்றுக்கொள்வதற்கான சங்கல்பம் ஒருபோதும் வரக்கூடாது. இப்ப காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் எனக்கு வேணாம் பாபான்ட்டு பாபாட்ட கொடுத்துட்டோம் இல்லையா, அது திரும்ப வாங்கக்கூடாது. திரும்ப அந்த சங்கல்பம் வந்து நமக்கு வாங்கணும்ன்ற எண்ணம் கூட வரக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாரு. யாருக்காவது ஏதாவது ஒரு பைசா கொடுக்குறோம், சாப்பாடு கொடுக்குறோம், திரும்ப போய் வாங்கிக்கிறோமா என்ன? வாங்குறதே இல்லை. சிவன் கிட்ட மட்டும் இதெல்லாம் கொடுத்துட்டு திரும்ப ஏன் கேக்குறீங்கன்றாரு பாபா. சந்தேக புத்தி உள்ளவராகி தனது பதவியை இழந்து விடக்கூடாது. பாபா சொல்றாரு, சந்தேகம் ஒருபோதும் வரக்கூடாது. சந்தேகத்தை மட்டும் வந்துருச்சுன்னா பதவி இழந்துருவீங்கன்னு சொல்லி சொல்றாரு. அவர் சண்டாள பதவி தான் கிடைக்கும்ன்றாரு. வரதானம், கோபமுடைய ஆத்மாவிற்கு கருணையின் குளிர்ந்த ஜலம் மூலமாக குணதானம் கொடுக்கக்கூடிய வரதானி ஆத்மா ஆவீர்களாக என்ற வரதானம் கொடுக்குறாரு. யாராவது கோபமோட வராங்கன்னா அவங்களுக்கு கருணையோட குளிர்ந்த நீர் போல, நீர் மூலமா குணதானம், நீர்ன்றது ஜலன்றது உண்மையான நீர் இல்ல, அந்த கருணையை வந்து நீங்க பாவம் இவங்க வந்து மாயாவசம் ஆயிருக்காங்கன்ட்டு ஒரு உள்ளுணர்வு மூலமா அந்த கருணையின் வைப்ரேஷனை கொடுங்க, குணதானத்தை கொடுங்க. அந்த மாதிரி கொடுத்தோடனே அவங்க அமைதியாயிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய வரதானி ஆத்மா ஆவீர்களாக அந்த வரதானம் கொடுக்குறாங்க. உங்களுக்கு முன்னால் யாராவது கோபத்தீயில் எரிந்தபடியே வருகிறார், உங்களை திட்டுகிறார், நிந்தனை செய்கிறார் என்றால் அப்பேற்பட்ட ஆத்மாவிற்கு கூட தங்களது சுப பாவனை நல்விருப்பம் மூலமாக, உள்ளுணர்வு மூலமாக
ஸ்திதி மூலமாக குணதானம் அல்லது சகிப்புத்தன்மையின் சக்தியின் வரதானம் கொடுங்கள். அவங்களுக்கு சகிப்புத்தன்மை இல்லை, பொறுமை இல்லாதனால தான் கோவப்பட்டாங்க இல்லையா? ஏதோ நீங்க அவங்கள பண்ணிட்டீங்க, எல்லாம் உங்களுடைய இது ஏதோ அவங்களுக்கு பிடிக்கல, ஏதோ அவங்க டென்ஷன் ஆயிடாங்க, ஏதோ பல பல ஜென்ம ஏதோ ஒரு கணக்கு வழக்குன்னா நம்மள்ட்ட வந்து கத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, நீங்க உங்களை திட்டுறாங்க, நிந்தனை செய்யறாங்க, ஏதோ ஒரு கணக்கு வழக்கு தான், அது முடியுது. அதனால நீங்க வந்து ஞானவான் ஆயிட்டீங்க இல்லையா? உங்களுக்கு ஞானம் இருக்குது, இப்ப நம்ம கோவப்படக்கூடாது. அப்ப அந்த ஆத்மா கூட ஏதோ நம்மளுடைய கணக்கு வழக்கின் காரணமா கத்திட்டு இருக்காங்க, பாவம். அவங்க வந்து அந்த மாயாவசமாயிட்டாங்க. அதனால அவங்களுக்கு சுப பாவனை வச்சு, சுப விருப்பம் வச்சு, உள்ளுணர்வு மூலமா, உங்க உள்ளுணர்வு மூலமா நல்லா இருக்கட்டும்னு நினைங்க. அவங்களும் நல்லா இருக்கட்டும். அந்த ஸ்திதி மூலமா குணதானம் கொடுங்க. அந்த அமைதியின் சக்தி அவங்களுக்கு கொடுங்க. அந்த ஆத்மா அமைதி அடையட்டும். பொறுமை சக்தி கொடுங்க, வரதானமா கொடுங்கன்னு சொல்லி சொல்றாரு. வைப்ரேஷனை பரப்புங்க. அப்ப அவங்க கோபமா பேசினவங்க அப்படியே அமைதி ஆயிடுவாங்கன்றாரு. இதெல்லாம் உள்ளுணர்வு மூலமாவே செய்ய முடியும், மாயாஜாலம் செய்ய முடியும்னு சொல்லி சொல்றாரு. கோபம் கொண்ட ஆத்மா வசப்பட்டு இருக்கிறார். கோபப்படுறாங்கன்னா அவங்க அந்த பூத வசமாயிருக்கிறாங்க. அந்த காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரத்துல அந்த கோபத்துடைய பூதம் அவங்களுக்கு பிடிச்சிருக்குது. அதனால அவங்க கோபப்படுறாங்க, அந்த வசப்பட்டு இருக்கிறாங்க. அப்பேற்பட்ட வசப்பட்டு இருக்கும் ஆத்மாவை கருணையின் குளிர்ந்த ஜலம் மூலமாக அமைதிப்படுத்திருங்கன்னு சொல்லி பாபா சொல்றார். நீங்க வந்து எரியிற தீயில என்ன பண்ணணும்? எண்ணெயை ஊத்துவாங்களா யாராவது? எரியிற தீயில தண்ணியை ஊத்துங்கன்றாரு. அதனால கருணையை வந்து ஜலமா அமைதிப்படுத்தி அந்த வைப்ரேஷனை கொடுங்க. மீறி நம்மளும் கோவப்பட்டோம்னா எரியிற தீயில எண்ணெயை ஊத்துற மாதிரி. அதனால அமைதியான அந்த ஜலத்தை அவங்களுக்கு வைப்ரேஷனா கொடுங்க. கருணையின் குளிர்ந்த ஜலத்தை வைப்ரேஷனா கொடுங்கன்றாரு, அமைதிப்படுத்துங்கன்றாரு. இது வரதானி ஆத்மாவாகிய உங்களது கடமையாகும். இதுதான் நம்ம வந்து பாபாட்ட இருந்து வாங்கியிருக்கிற வரம். அந்த வரதானி ஆத்மானுடைய கடமையை தான் சொல்லி சொல்றாரு. உயிரோட்டமாக உங்களுக்குள் நீங்கள் அப்பேற்பட்ட சம்ஸ்காரத்தை நிரப்பு கொண்டிருக்கிறீங்க. பாபா சொல்றாரு, இப்ப சைத்தன்யமா நீங்க முன்னாடி எப்படி இருந்தீங்க கலியுகத்துல, இப்ப எப்படி ஆயிட்டீங்க பாருங்க. உங்களுக்குள்ளார நீங்க அப்பேற்பட்ட சம்ஸ்காரத்தை நிரப்பிட்டு இருக்கீங்க. நீங்க கோபமே படல, மத்தவங்களையும் கோபப்படுறவங்களையும் அமைதி ஆக்குறீங்க. அந்த மாதிரி நீங்க உயிரோட்டமா இப்ப மாறிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. இது எப்பேற்பட்ட விஷயம். இதுதான் இதனுடைய நினைவு சின்னமா தான் நமக்கு வந்து கோயில்ல ஜட சித்திரங்கள் மூலமாக பக்தர்களுக்கு வரதானமே கிடைக்கின்றது சொல்லி சொல்றாரு. இப்ப நம்ம பண்ற விஷயத்துக்கு தான் பாபா வந்து எதிர்காலத்துல துவாபர யுகத்துல நமக்கு ஜட சித்திரம் கொடுக்குறாரு. அந்த ஜட சித்திரம் மூலமா எல்லா பக்தர்களுக்கும் அமைதியினுடைய வரதானம் கிடைக்குதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அதனாலதான் கோயிலுக்கு போனா மூலஸ்தானத்துல அப்படியே குளிர்ச்சியான வைப்ரேஷன் நமக்கு தெரியுதுன்னா இதுதான். இப்ப நம்ம அந்த வைப்ரேஷனை பரப்புறதுனாலதான் சொல்லி சொல்றாரு. ஸ்லோகன்: நினைவின் மூலமாக அனைத்து சக்திகளின் பொக்கிஷங்களை அனுபவம் செய்பவர்கள் தான் சக்தியில் நிறைந்தவர்களாக ஆகிறாங்க. யார் பாபாவுடைய நினைவு மூலமா பாபா நினைச்சு எல்லா சக்திகளையும் பொக்கிஷங்களா அனுபவம் செய்யறாங்களோ, அஷ்ட சக்திகள் இருக்கு இல்லையா, சாட்சியாக இருந்து பாக்குற சக்தி, விடுபடுற சக்தி, இந்த பழசெல்லாம் மறந்து போறது அதான் விடுபடும் சக்தி, அந்த விடுபடுற சக்தி, அதுக்கப்புறம் பொறுமை சக்தி. இந்த மரம் வந்து கல் அடிச்சாலும் பழம் கொடுக்குது இல்லையா, அது மாதிரி பொறுமை சக்தி. அதுக்கப்புறம் ஏற்றுக்கொள்ற சக்தி. எல்லாமே ட்ராமா, நான் எல்லாத்தையும் ஏத்துக்கிறேன், இவங்களோட பார்ட்டி இவங்க நடிக்கிறாங்க, நான் எல்லாரையும் ஏத்துக்கிறேன், அது ஏற்றுக்கொள்ளும் சக்தி. அப்போது பகுத்தறிகிற சக்தி, நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு பகுத்தறிவு சக்தி, தீர்மானிக்கக்கூடிய சக்தி, சரியான பாதையை வந்து தீர்மானிக்கக்கூடிய சக்தி. மற்றும் அப்புறம் என்ன சக்திகள் நிறைய, சகயோகத்தின் சக்தி இருக்கு. அப்புறம் மாயாவை எதிர்கொள்ற சக்தி. மாயா வருதுன்னா அதை நம்ம எதிர்கொள்ளணும். அது கூட நம்ம வந்து தலையை முடிஞ்சு போகக்கூடாது. அது நம்மளை கொண்டு போய் அதை குடியில தள்ளிடும். அதனால அதை எதிர்கொள்ளணும்ன்றாரு. மாயாவே எதிர்கொள்ற சக்தி மற்றும் சகயோகத்தின் சக்தி. நம்மள மாதிரி விழுந்து கிடக்குறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அந்த மாதிரி சகயோகத்தின் சக்தி. இந்த அஷ்ட சக்திகளும் நம்ம பொக்கிஷங்களும் அனுபவம் செய்யணும்னா பாபா நினைச்சு அவங்கதான் சக்தியில் நிறைந்தவர்களா ஆகுறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. அவங்கதான் சிவசக்தி. கடைசியில அந்த சக்தி நிரம்பிடுச்சுன்னா நம்மளை யாரும் ஒண்ணுமே செய்ய முடியாது. மாயா ஒண்ணுமே நம்மள செய்ய முடியாது. இந்த சக்தி தான் மாயா வந்து பேட்டரியை டிஸ்சார்ஜ் பண்ணி விட்டுருச்சு. இந்த காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் வந்து இந்த சக்தியெல்லாம் ஜீரோ ஆக்கி விட்டுருச்சு நமக்கு துவாபர யுகத்துல இருந்து. இப்ப இந்த சக்தி திரும்ப நம்ம அடைஞ்சிட்டோம், ஃபுல்லா அடைஞ்சிட்டோம்னா நம்மள மாயா ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம தான் சிவசக்தி. அந்த அம்மன் நம்ம தான் சிவசக்தி. சக்தியில் நிறைந்தவர்களா நீங்க ஆகுறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா.